டவுட் கேட்டிருக்கேன். ஒண்ணு வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து லாஜிக்கல் திங்கிங்கான்னு கேக்குறீங்க. ஆமா. பேசிக்கலி நம்ம அப்படி சொல்லலாம். தேர் ஷுட் பி எ லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் இப்படி நடந்திருக்கு, இது இப்படி அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னா வெதர் இட் இஸ் லாஜிக்கலி பாசிபிள் ஆர் நாட். அதை செக் பண்றது தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். டெஃபினட்டா கரெக்ட் தான். ஓகே. நம்பர் 2 என்ன அப்படின்னா, யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு கிவ் மீ டு கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ் அபவுட் ஆடிட்டர் டிட்டர்மின்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் அண்ட் அவங்க தட் இஸ் த கம்பெனியே டிட்டர்மின் பண்ற எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ். கம்பெனி என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து கண்டிப்பா 28% வந்து நாங்க அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தோட எண்டுல அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஃபோர்காஸ்ட் ஆர் எஸ்டிமேஷன் சொல்லி எஸ்டிமேட் பண்ணி வெளியில மீடியாக்கு பப்ளிஷ் பண்ணும் போதெல்லாம் அவங்க வந்து பேசுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ். பட் ஆடிட்டருக்கு தெரியும் இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்கா இருக்கு, எந்த அளவுக்கு டாப் மேனேஜ்மெண்ட்ல உள்ளுக்குள்ளேயே சண்டை இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ எப்படினாலும் ஆடிட்டர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இவங்க 28% சொல்றாங்களா, அப்ப ஆடிட்டர் என்ன நினைப்பா, அதுல இருந்து ஒரு 3% கம்மி பண்ணிக்கலாம், அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு ஆடிட்டர் நினைப்பாரு. சோ ஹூ ஃபிக்ஸஸ் வாட் அப்படிங்கறத விட கம்பெனி ஃபிக்ஸஸ் 28% அப்படின்னாலுமே கூட ஆடிட்டர் நோஸ் த டெஃபிஷியன்சிஸ் அண்ட் வீக்னஸஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோல். He knows what goes in the top management. He knows the attitude, behavioral pattern of the top management and what kind of என்ன சொல்றது strained relationship the top management possess. அதனால he knows that 28 is a very 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 unachievable target for them. Given the internal control and given the present management position, இது வந்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப என்ன சொல்றாங்க, ஆம்பிஷியஸா சொல்றாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். அதுல இருந்து ஒரு 3 to 4% கம்மி பண்ணாதான் அது வந்தாலே பெரிய விஷயம்னு ஆடிட்டர் டிட்டர்மின் பண்ணிருப்பாரு. இப்போ ரிசல்ட் வரும்போது ஆடிட்டருக்கு வந்து போன வருஷம் அவங்க 28 சொல்றாங்க பட்ஜெட், தட் இஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 28% சொல்றாங்க. ஆடிட்டர் நினைக்கிற 25 ஷுட் பி ஃபைன் அப்படின்னு நினைக்கிறாரு. 25% ப்ராஃபிட் வந்தாலே பெரிய விஷயம் நினைக்கிறாரு. ஸோ அடுத்த வருஷம் வருது ஒரு ஆடிட் பண்ண உள்ள வராரு, இந்த ப்ராஃபிட் சொல்லி 25.3% சம்திங். ஸோ ஹி ஷுட் பி ஹாப்பி வித் இட் பிகாஸ் அவர் அவ்வளவுதான் எதிர்பார்த்தாரு. ஸோ கம்பெனியோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னா இருக்கு. பட் அதுல ஆடிட்டருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கா? இல்ல ஹி அக்ரீஸ் வித் இட் பிகாஸ் த கம்பெனி வெண்ட் வெரி மச் அம்பிஷியஸ். அதை ரீச் பண்ண முடியாதுன்னு ஆடிட்டருக்கு தெரியும். ஸோ ஆடிட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து இவ்வளவுதான். பிளஸ் அவர் கம்பெனி சொன்னதை விட -3% அவர் எப்போதுமே வச்சிருப்பாரு. ஸோ அதை வந்து கரெக்டா மீட் அவுட் பண்ணிடுச்சு ஆக்சுவாலிட்டி. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் என்னன்னா இந்த 25.3% வந்து அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற மற்ற கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஓகேவான்னு பாக்குறதுக்கு அவங்க பியர்ஸோட செக் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வித் they'll do. ஓகேவா? எனிதிங் எல்ஸ் தட் யூ ஹேவ் டவுட் வித் தட் யூ வாண்ட் மீ டு ஆன்சர்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கிளாரிஃபை பண்ண வேண்டியது? Shall we proceed? Next வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் SA 520. SA 520 ஸ்கோப் என்னன்னா, 2 கட்டத்துல அவங்களோட ஸ்கோப் இருக்கு. நம்பர் 1 என்னன்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இதை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரா யூஸ் பண்ணி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இன்டெப்தா நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஃபர்தர் ஆர்டர் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும்போது சப்ஸ்டாண்டிவான ப்ரொசீஜரை நம்ம அப்ளை பண்ணி அதுல இருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அந்த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ல ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் நம்ம எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரா அதை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ஏபி ஷுட் பி யூஸ்ட் அஸ் அ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். இது நம்பர் 1. அதுதான் அதோட ஸ்கோப். நம்பர் 2 என்ன, இயர் எண்டுல என்னென்னலாம் நடக்குதோ அதை பத்தி புரிதலுக்கு நமக்கு வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால யூஸ் தி ஏபி அட் தி இயர் எண்ட் because that will give you an overall conclusion of the financial statement. Overall financial statement மீதான overall conclusion நம்ம கொடுக்கிறதுக்காக நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது இந்த analytical procedure. So analytical procedure has to be used in 2 places. One is as a substantive procedure. Number 2 is that you have to use it as a near to the end of the year. அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணும்போது you will be able to get the overall conclusion அப்படின்னு சொல்றாங்க. இதே 2 பாயிண்ட் தான் இங்க எழுதுறாங்க. So scope of SA 520 என்னன்னா to use it as a substantive procedure and to use it at the year end to get the overall conclusion. இது அப்படியே அப்ஜெக்டிவ்ஸா மாத்துறாங்க. SA 520 நம்ம யூஸ் பண்றதுக்கான நோக்கம் என்ன? What is the objective? What is it that you are trying to achieve அப்படின்னு கேட்டா நம்பர் 1 நமக்கு தேவையான ரீசனபிளான ரெலவெண்டான ரிலையபிளான ஆடிட் எவிடன்ஸ் நமக்கு வேணும். அதை நம்ம இந்த சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை to obtain relevant and reliable audit evidence when using substantive analytical procedures and to design and perform the analytical procedures near to the end of the year of the audit that assist the auditor in forming the overall conclusion as to whether the financial statement taken as a whole
கிவ்ஸ் அ ஃபேர் வியூ, ட்ரூ வியூ அந்த மாதிரி. ஓகேவா? அப்ப ஆடிட்டர் எதிர்பார்த்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அந்த கம்பெனி கொடுத்திருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகே, வெதர் the entity's performance is consistent with what the auditor's understanding of the entity. So 25% வரும் ஆடிட்டர் எதிர்பார்த்தா அந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு பாக்குறது. சோ இந்த ரெண்டும் தான் objectives of the auditor. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் ஒருத்தர் படிச்சுக்கோங்க. objective of the auditor as per SA 520. SA 520 படி நம்மளோட objective என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்பஸ். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் நம்ம பர்ஃபார்ம் பண்றோமே, அதுக்கு என்ன பர்பஸ்? அஃப்கோர்ஸ் பர்பஸ் என்னன்னா, ரொட்டீன் செக்கிங் பண்ணும்போது சும்மா வந்து வெறும் பேப்பர் அளவுல மட்டும் தான் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரியாலிட்டி செக் நம்ம பண்றதே இல்லை. ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் கேன் பி கால்ட் அஸ் ரியாலிட்டி செக். ரியாலிட்டி செக் உங்களால எப்போ பண்ண முடியும்? வெளியில இருக்கக்கூடிய என்வாயன்மெண்டோட இது ஒத்து போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான். ஸோ அப்ப எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பேப்பர் வழியில எல்லாம் கரெக்டா இருக்கு. பட் டஸ் இட் அப்பியர் ரீசனபிள் அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஓரளவுக்கு ரீசனபிளா இருந்தா இட்ஸ் ஃபைன். ரொம்ப சிம்பிளா நிறைய அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 6 அசர்ஷன் நம்ம படிச்சோம் தெரியுமா? ஒவ்வொரு அசர்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆடிட் எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணோம்ல. இந்த அசர்ஷனுக்கு இப்படிதான் ஆடிட் எவிடன்ஸ் பண்ணணும் நமக்கு ஏன் தோணுச்சுன்னா, பிகாஸ் இட் இஸ் அனாலிட்டிக்கல் மைண்ட். அதாவது ஒரு குடோன்ல ஒரு 300 அரிசி மூட்டை இருக்கா அப்படிங்கறதே உங்களுக்கு டவுட் ஆயிடுச்சுன்னா, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்டை வாங்கி ஒரு பிரயோஜனம், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியலுக்கு நீங்க பே பண்ண ரசீது கையில வச்சுக்கிட்டு யாராவது உங்ககிட்ட அதை காமிக்கிறாங்க, அந்த கம்பெனி காமிக்குது, நாங்க பாருங்க 300 அரிசி மூட்டைக்கு இவ்வளவு பே பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ரசீதை கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறாங்கன்னா, அந்த ரெசீட் வில் நாட் பி தி அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் ஃபார் யுவர் அசர்ஷன்ல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன அசர்ஷன்? ஐ டோன்ட் திங்க் தட் தி ஃபேக்டரி ஹேஸ் 300 bales of cotton in their warehouse அப்படின்னு சொல்றோம். வேர்ஹவுஸ்ல 300 bales of cotton or 2 tons of iron இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்ப அதை நான் செக் பண்ணணும்னா அனாலிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னோட எவிடன்ஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி எவிடன்ஸை நோக்கி நான் நகரணும்? நான் நேர்ல போய் அந்த பிசிக்கலி ஐ ஹாவ் டு வெரிஃபை வெதர் அங்க 2 டன் அயர்ன் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அங்க 2000 கிலோ அயர்ன் இருக்கான்னு நான் பார்க்கணும். அங்க போய் நான் நேர்ல பிசிக்கலி வெரிஃபை பண்ணாதான் அந்த அசர்ஷன் எனக்கு கம்ஃபர்டபுளா பிலீவபிளா இருக்கும்னா that is the appropriate audit evidence. இந்த ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன ரொம்ப அழகா சொல்ல வராங்கன்னா, எந்த சிச்சுவேஷன்ல எந்த எவிடன்ஸ் அப்ராப்ரியேட் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குற அறிவே இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். 300 அரிசி மூட்டை இருக்கா இல்லையானே தெரியல, அதை போய் பார்த்தா தானே தெரியும். ஸோ போய் பார்க்கணும், பார்த்தாதான் நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுனாலயோ, சோர்ஸ் டாக்குமெண்ட்டை பார்க்கறதுனாலயோ, பேமெண்ட் ரெசீட்டை பார்க்கறதுனாலயோ, ஃபேக்டரிக்குள்ள 300 அரிசி மூட்டை இருக்கா இல்லையா நமக்கு தெரியாதுங்கிற அந்த அறிவு இருக்குல்ல, அதுதான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ன்றாங்க. அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணும்போது தான் யூ வில் பி ஏபிள் டு டிடெக்ட் தி அன்யூஷுவல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். அந்த மாதிரி நீங்க செக் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், யூஷுவல் ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை தாண்டி அன்யூஷுவலா ஏதாவது நடந்தா உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்ப தெரியும்னு கேட்டா அதை அனாலிட்டிக்கலா நீங்க அப்ரோச் பண்ணும்போது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல சொல்றாங்களே XYZ Limited after applying the analytical procedures as comparison of the gross profit ratio with the previous year. போன வருஷம் பார்த்தா 100 ரூபாய் ரெவன்யூ ஏர்ன் பண்ண 30 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்க, இந்த வாட்டி என்ன 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதை அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாருங்க. சன்ட்ரி டெட்டார்ஸ் கிட்ட இருந்து பணம் வந்துச்சா, வந்த பணம் எல்லாம் ஒழுங்கா இவங்க ரெக்கார்ட் பண்ணாங்களா, இல்ல வந்த பணத்தை டம்மி என்ட்ரில போட்டு அபேஸ் பண்ணிட்டாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 டெட்டார் இருப்பாங்கப்பா, 10 டெட்டார்ல என்ன ஆகும்னா 9 டெட்டார் பணம் தருவாங்க அப்படின்னு ஒருத்தர் யாராவது பேட் டெட்ஸ் போயிடுவாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணி ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் கொடுத்து வச்சிருப்போம். அதுல என்ன ஆகும், பேட் டெட்ஸ்னு சொல்லி ஒன்னு ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யாரை ரைட் ஆஃப் பண்ணீங்களோ அவன் ஒரு வேளை உங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ண இந்த கேஷியர் என்ன பண்ணுவான்னா ரிசீவ்டுன்னு என்ட்ரி போட மாட்டான். ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட நேமை நீங்க ஆல்ரெடி பேட் டெட்ஸ் ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. பேட் டெட்ஸ் ரைட் ஆஃப் பண்ணவங்க கிட்ட இருந்து ஒரு பணம் வரும்போது அதை நான் எதுக்காக ரெவன்யூக்குள்ள கொண்டு வரணும்னு அவங்க கொண்டு வராம வெளியில எடுத்துருவாங்க. இது ரைட் ஆஃப் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து வந்தா மட்டும்தான் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் சில பேர் கிட்ட இருந்து பணம் வந்திருக்கும், ஆனா அதை நீங்க ரெக்கார்ட்ல போட்டே இருக்க மாட்டீங்க, அதை ரொம்ப நாளா டெட்டார்ஸ்லயே வச்சுட்டு இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி பாதி டெட்டார்ஸ் ரைட் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களா நார்மலாவே ரைட் ஆஃப் பண்ணும்போது வாங்கின பணத்தையும் ஒருத்தன் அபேஸ் பண்ணிடுவான், ஆனா நம்ம பாட்டுக்கு பேட் டெட்ஸ்ன்னு எழுதிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வருதான்னு ஒருத்தர் அனலைஸ் பண்றாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே எந்த இடத்துல ரெவென்யூ லீக்கேஜ் நடக்குது அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் பேயபிள் என்ன இருக்கும்னா அவங்க பே பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? பே பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ஆனா பே பண்ணதை காமிச்சிருவாங்க. இல்ல பே பண்ணியிருப்பாங்க, ஆனா அந்த சென்ட்ரி கிரெடிட் அசட் டெலிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி
ஸ்டேட்மெண்ட்டை எப்ப மிஸ்ஸ்டேட்மெண்ட்டா மாத்துறாங்களோ, அந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட் எப்ப மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டா மாறுதோ, அந்த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் எப்ப எரர்னால நடக்குதோ, அது கூட பரவாயில்ல. எப்ப அது ஃப்ராடால நடக்குதோ, அப்ப இட் பிகம்ஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட் ஃபார் த ஆடிட்டர் டூ ஸ்பாட் இட் அவுட். அத ஸ்பாட் பண்றதுக்கே நமக்கு கஷ்டமாயிடும்னு சொல்றாங்க. சோ ஒரு ப்ராஃபிட்ல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. ப்ராஃபிட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா, அவங்க எத செக் பண்றாங்க பாருங்க. அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் செக் பண்றாங்க, அக்கவுண்ட்ஸ் பேயபிள் செக் பண்றாங்க, இன்வென்டரிஸ போய் செக் பண்றாங்க, ரா மெட்டீரியல்ஸ் இன்வென்டரி ஸ்டோர்ஸ போய் செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதர் இன்கம்னு எல்லாருக்குமே வரும். நம்ம நார்மலா செய்யற பிசினஸ்ல இருந்து நமக்கு ஒரு இன்கம் வரும். அது இல்லாம அதர் இன்கம்னு வரும். பிகாஸ் நம்மகிட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய் சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கும். அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட நம்ம ஒரு எஃப்டில போட்டு வச்சிருப்போம். அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ்டா இருக்கும். இல்லன்னா நம்மகிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அத நம்ம வந்து நம்ம பிசினஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஒரே ரூம் காலியா இருக்கும். அந்த ரூம யாருக்காவது வாடகைக்கு விட்டுருப்போம். வேர் ஹவுஸ் மாரி. அதுல இருந்து ஒரு இன்கம் வரும். சோ தீஸ் ஆர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அந்த அதர் சோர்சஸ் இன்கமையும் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு கான்சென்ட்ரேட் வெரி மச். சோ தட் ஏதாவது சின்ன சின்னதா அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அது எப்படி கம்பேர் த பேலன்சஸ். ஜெனரலா வந்து எப்படி அந்த கேப் அனாலிசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ப்ரீவியஸ் இயரோட நம்மள கம்பேர் பண்ணிக்கிறது. அதாவது நம்ம ரிசல்ட் போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படி கம்பேர் பண்ணிக்கிறது. நம்ம ரிசல்ட் இன்னொருத்தவங்களோட கரண்ட் ரிசல்ட், கரண்ட் பீரியட்ல இன்னொரு கம்பெனியோட கரண்ட் ரிசல்ட் என்னோட கம்பெனியோட கரண்ட் ரிசல்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பேரிசன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். எந்த இடத்துல ப்ராஃபிட்டை வந்து அனாவசியமா ஊதி வச்சிருக்காங்க, எந்த இடத்துல அனாவசியமா வந்து அமுக்கி வச்சிருக்காங்க. இன்ஃபிளேஷன் ஆர் சப்ரேஷன் சொல்லுவோம். இதை தாண்டி நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யூஎஸ்ல ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, இயர் ஆன் இயர் பயங்கரமான ப்ராஃபிட்ஸ் காமிச்சிட்டே இருந்திருக்காங்க. பட் ஃபைனலி என்னதான் நீங்க ஓவர் ப்ராஃபிட் காமிச்சாலும் ஒரு பாயிண்ட் வந்து மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனி இப்படிதான் இவங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து இன்ஃபிளேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கம்பெனில நார்மல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தட் கம்பெனி வாஸ் கைண்ட் ஆஃப் கிளவுட் பேஸ்டு கம்பெனி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஹார்ட்வேர், தட் இஸ் நிறைய சிபியூ வாங்கி வச்சிருவாங்க. வாங்கி வச்சுட்டு எல்லாருக்கும் இப்ப நம்ம யூஸ் பண்றது கூகுள் டிரைவ் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுல ஒரு 10 ஜிபிக்கு கண்டென்ட் வச்சுக்கணும்னா நம்மளால அந்த 10 ஜிபி கண்டென்ட்டுக்கு நம்ம கையில வந்து சிபியூ மெயின்டைன் பண்ணல. சிபியூ எங்கேயோ மெயின்டைன் ஆகுது. கூகுள் மெயின்டைன் பண்றாங்க. சிபியூ எங்கேயோ மெயின்டைன் ஆகுது. ஆனா நம்ம அந்த 10 ஜிபிக்கு கண்டென்ட் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி நம்மள எப்படி ஒரு கூகுள் வந்து அவ்வளவு சிபியூ வச்சுக்கிட்டு, அதாவது ஸ்டோரேஜ் டிவைசஸ் வச்சுட்டு நமக்கு கிளவுட் பேஸ்டு சர்வீஸ் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு கம்பெனி அது ஆக்சுவலா. அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்குலாம் வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய வேணும். ஏர் கண்டிஷன்டு ரூம்ஸ் வேணும். எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் வேணும். அவ்வளவு தூரம் தேவை. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் 24/7 அந்த சிபியூ எப்போதுமே ஆன்ல இருக்கணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கூகுள் போட்டோஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க எதை பார்க்கணும்னா நைட் 2 மணிக்கு பார்ப்பீங்க, பகல் 1 மணிக்கும் பார்ப்பீங்க. 24/7 உங்க போட்டோஸ் உங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கணும். அதுக்கு தான் நீங்க வந்து கிளவுட் சர்வீசஸே ப்ரிஃபர் பண்றீங்க. இன்டர்நெட் இருந்தா போதும், நீங்க எந்த டைம்ல வேணா நீங்க வந்து அந்த போட்டோஸை பார்க்கணும். அப்ப என்ன ஆயிடும்னா, அந்த கம்பெனி வந்து 24/7 ஏசி ரன் பண்ணணும். 24/7 எல்லாமே ரன் பண்ணணும். மிஷினை ரன் பண்ணணும் எல்லாமே. மிஷின் ஆர் ஏர் கண்டிஷனிங் இதெல்லாம் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஓகே. ஓகேவா? இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப முக்கியமா அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்ஸ் ஐ வுட் நாட் ஈவன் சே இட்ஸ் ஃபிக்ஸ்ட் அசெட். ஐ வுட் சே இட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு மெஷினை நீங்க வாங்கி அந்த மெஷின் ஒரு 10 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க புது மிஷின் வாங்கணும் ஸ்டோரேஜ்க்கு. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி புது புது மிஷின் வாங்குறது, அந்த இடத்துக்கு தேவையான ஏசி வந்து கூலா வச்சிருக்கிறதுக்காக ஏசி வாங்குறது, இல்லைன்னா இந்த மாதிரிலாம் கேபிட்டல் அசெட்ஸ். இதெல்லாம் மாத்தினா அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு போடலாம், இல்லை அசெட்னு போடலாம், டிபெண்டிங் அப்பான் த அக்கௌண்டிங் பாலிசி தட் தே ஃபாலோ. பட் இவங்க எல்லாருக்கும் அடிக்கடி வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் போயிடுச்சுன்னா மாத்துறது, இல்ல லைட் மாத்துறது, ஃபேன் நார்மல் ஃபேன் மாத்துறது, இது எல்லாமே வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எப்போதுமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு போடும்போது அது ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பங்கு சாப்பிட்டுரும். மிச்சம் தான் உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டா வரும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, செஞ்ச செலவுகள் எல்லாத்தையுமே ஒரு லைட்ல இருந்து ஒரு பல்புல இருந்து ஒரு நார்மல் எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுற வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா கன்சிடர் பண்ணிருக்காங்க அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல. இது அந்த ஆடிட்டர்ஸும் கண்டும் காணாத மாதிரி விட்டுருக்காங்க. சோ இதே வருஷ கணக்கா பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி சும்மா பல்பு ஃபேன் வாங்கினதெல்லாம் போட்டு ஒரு பாயிண்ட்ல ப்ராஃபிட் வந்து ரொம்ப பல்ஜ் ஆயிருக்கு. எப்படி மத்தவங்க எல்லாம் 20% பண்ற மார்க்கெட்ல எப்படி இந்த கம்பெனியால மட்டும் 45% பண்ண முடியும்னு எடுத்து பார்த்தா, எல்லாமே என்னன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா கன்சிடர் பண்றாங்க. ரொம்ப சிம்பிளா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 5 லட்சம் ரூபாய் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 லட்சம் ரூபாய அந்த வருஷத்தோட டோட்டல் ரெவென்யூ வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னா, அந்த 50 லட்சம் ரூபாய் இந்த எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க செலவு பண்ண அந்த பல்பு, லைட்டு, ஃபேனு, டஸ்ட்பின் மாத்துறது, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கன்சிடர் பண்ணாங்க.
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த 5 லட்சத்தை கன்சிடர் பண்ணும்போது அடுத்த 3 வருஷத்துல வந்து நம்ம வந்து படிப்படியா இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு சும்மா ஒரு அவுட் ஆஃப் ஒரு 50 லட்சம் செலவு பண்ணிருக்காங்கன்னா வருஷத்துக்கு 15 லட்சம் 17 லட்சம் இப்படிதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு ரைட் ஆஃப் பண்ணலாம்னு வச்சிருக்காங்க. இப்படி பண்ற செலவுகள் எல்லாத்தையும் ஒரு வருஷத்துல ரைட் ஆஃப் பண்ணாம பல வருஷங்களா ஸ்பிளிட் பண்ணி ரைட் ஆஃப் பண்றதுனால அவங்களுடைய சக காம்பீட்டிங் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகவும் அவங்களுக்கு கம்மியாகவும் இருந்திருக்கு. இதை வந்து ஒரு வெளியில இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு செம்ம ரைடு விடுன்னு ரைடு விட்டாங்க. ஓகேவா? அதுதான் இது வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் அதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்தது வந்து டாக்கிங் அபவுட் டெஸ்டிங் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எந்தெந்த பாகத்துல யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்க, அந்த கம்பெனி நீங்க ஆடிட் பண்ண போறீங்கன்னா யூ ஷுட் நோ அபவுட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அந்த என்டிட்டியை பத்தியும் அவங்களோட இன்டர்னல் கண்ட்ரோலை பத்தியும் அவங்களோட என்வாயன்மெண்ட் எந்த என்வாயன்மெண்ட்ல அவங்க வந்து ஆப்ரேட் பண்றாங்கன்ற புரிதல் வரதுக்கு பேர் வந்து இனிஷியல் ஃபேஸ். ஸோ ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பிளானிங் ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாம். பிளானிங்னா என்னது? வென் யூ ஆர் ட்ரைங் டு அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட் அசஸ்மெண்ட் ஸ்டேஜ்லயே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டேஜ்ல கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் டெஸ்டிங் ஃபேஸ்ல ஓகேவா உள்ள இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ற அந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரியான ஒவ்வொரு டீடைல்டு செக் பண்ணும்போது நீங்க சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி வருஷத்தோட இயர் எண்ட்ல அவங்க ஏதாவது எடக்கு முடக்கா டிரான்சாக்ஷன்ஸை போட்டு வச்சிருக்காங்களா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தேவை. ஸோ உங்களுக்கு டைமிங் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் 3 டைமிங்லயும் பண்ணிருக்காங்க. நம்பர் 1, when you are entering into the premises to know about the entity and its environment, that is called as the planning phase. Number 2 is the testing phase where you go and test out the transactions. And number 3 is the completion phase where finally audit வந்து wind up பண்ணிட்டு நம்ம ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு தடவை என்ன பண்ணும் ஓவரால் கன்க்ளூஷன் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓவரால் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஓவரால் கன்க்ளூஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓவரால் கன்க்ளூஷன் ஃபார்ம் பண்றதுக்கு இயர் எண்ட்ல நடந்த டிரான்சாக்ஷன்ஸினுடைய ஆத்தென்டிசிட்டியை செக் பண்றதுக்கும் அதோட அனாலிட்டிக்கல் ப்ரொஃபிஷியன்சியை செக் பண்றதுக்கும் we will use the analytical procedures in 3 phases-ன்றாங்க. ஒன்னு பிளானிங் ஃபேஸ், இன்னொன்னு டெஸ்டிங் ஃபேஸ், இன்னொன்னு கம்ப்ளீஷன் ஃபேஸ். ஓகேவா? இதுதான், இது 3 தான் டைமிங் ஆஃப் தி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு தடவை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு டவுட் இருந்தா கேளுங்க. இதுல எதுவுமே இல்லை. இங்க அழகா கொடுத்துருக்காங்க போல. இனிஷியல் ஸ்டேஜஸ் என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் தி கிளைண்ட்ஸ் பிசினஸ். அங்க என்னென்ன ரிஸ்க் இருக்கு, என்ன ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜ், அதுக்கு பேர் தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் நம்ம பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் பிளானிங் ஃபேஸ். அவ்வளவுதான். இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி என்டிட்டி ஓகேவா என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் அங்க இருக்க பேசிக் ஆபரேஷனல் மேனுவல் என்ன இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால ஆடிட்டை இன்னும் சிறப்பா பிளான் பண்ண முடியும். ஹவு டு ப்ரொசீட் வித் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அதை நம்மளால நல்லா பிளான் பண்ண முடியும். ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இந்த பிளானிங் த ஆடிட் யூஸ் போத் ஃபினான்ஷியல் அண்ட் நான் கண்டிப்பா போத் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தையும் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? பாத்துக்கோங்க. What are the 3 stages during which analytical procedures are used? Planning phase, testing phase, completion phase. 3 phase. முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் analytical procedures in planning the audit. கண்டிப்பா ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? analytical procedure வேணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டுக்கு analytical procedure யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி we will plan the further audit. ஃபர்தரா நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணுங்கிறத நமக்கு பேசிக்கா analytical procedure helps us. Because analytical procedure involves evaluation of the financial and non-financial information and the plausible relationships. அது எல்லாமே. Okay. Next one, what is substantive analytical procedure? இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா testing phase. கிட்டத்தட்ட இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா initial phase. Initial phase தான் சொல்றாங்க. Initial phase னா understanding the client business ன்னு நீங்க போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலா நம்ம என்ன இல்லைன்னா understanding the entity and its environment. அதான் SA 300ல படிச்சோம்ல நம்ம. What is SA, what is SA 315? என்ன சொல்லுது? Understanding the entity and its environment. நான் entity பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? I will identify, I will assess. இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு சொல்றாங்க. எதை பத்தி பண்ணணும்ன்றாங்க? entity and its environment. இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. So basically getting to know your client. அதுதான் பிளானிங் ஃபேஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து we'll talk about testing phase. Testing phaseனா இன்டெப்தா களத்துல இறங்கி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்து செக் பண்றது. தட் இஸ் கால்ட் சப்ஸ்டாண்டிவ் ஸ்டேஜ். அதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்.
சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணி பண்றதுனால இட் இஸ் கால்ட் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இது வந்து என்ன ஃபேஸ்? டெஸ்டிங் ஃபேஸ். ஃபைனல் ஃபேஸ் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் எண்ட்ல என்னென்ன நடக்குதோ அதை பத்தி நம்ம டீல் பண்ணுவோம். ஓகேவா? இயர் எண்ட்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, அது ப்ராப்பரா போட்டிருக்காங்களா, இல்ல கடைசி நேரம் தானே ஏதாவது போட்டா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாஜிக்கலா வந்து போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அட் அசர்ஷன் லெவல் மே பி டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ், substantive analytical procedures or combination of both. The decision about which procedure to perform, including whether to use substantive analytical procedure, is based on auditor's judgment. எந்த இடத்துல சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு ஆடிட்டர் முடிவு பண்றதை பொறுத்து தான் இருக்கு. அபவுட் த எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அந்த ப்ரொசீஜரை இந்த இடத்துல யூஸ் பண்ணா அப்ராப்ரியேட்டா இருக்குமா, எஃபெக்டிவா இருக்குமா, எஃபிஷியன்டா இருக்குமா அப்படின்றது. ஸோ ஆடிட்டர் வந்து எந்த அளவுக்கு ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுவாருன்னா அவரோட ஆடிட் ரிஸ்க் டு அக்செப்டபிளி லோ லெவல் கொண்டு வரணும். அதாவது அவர் வந்து ஒரு அழுகி போன தக்காளி நல்ல தக்காளின்னு கொடுத்துடக்கூடாது, அது மட்டும் அவர் கொடுத்துடக்கூடாது. அந்த பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும். Auditor has to make sure if he is giving a clean report, it better be clean. It better be the financial statements as a wholly clean இருந்தா தான் clean report கொடுக்கணும். அழுகி போன தக்காளி நல்ல தக்காளின்னு கொடுக்கறதுக்கு பேர் தான் audit risk. So he wants to reduce the audit risk, ஓகேவா, to an acceptably low level. அதுக்கு அவர் substantive audit procedures, substantive analytical procedure எங்க யூஸ் பண்ண அவர் நினைக்கிறாரோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. மற்றபடி இந்த ஜீரோ ஒன்றும் பெருசா இதா இல்லை. Next one, factors to be considered for substantive audit procedures. Substantive audit procedures க்கு என்னென்னலாம் நீங்க ஃபேக்டர்ஸ் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 1, ஜென்ரலாவே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க 3 விதத்துல சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்றீங்க. நம்பர் 1 வந்து ரொம்ப 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 இனிஷியல் பிளானிங் ஸ்டேஜ், நம்பர் 2 டெஸ்டிங் ஸ்டேஜ், நம்பர் 3 வந்து ஃபைனல், அதாவது கம்ப்ளீஷன் ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜ்ல நீங்க செக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னால என்ன அர்த்தம்னா ஏதோ ஒன்றை நோக்கி நீங்கள் ஓடுகிறீர்கள், அதை நோக்கி உங்கள் ஓட்டம் அது பக்கத்துல போய் ரீச் ஆயிட்டீங்களா, ரொம்ப தொலைவிலே இருக்கீங்களா. அப்ப என்ன ஆயிடும்னா ஒரு டேட்டா இப்படிதான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், இதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஆஸ் பர் ஆடிட்டர், இதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஆஸ் பர் கிளைண்ட், இதுதான் மத்த பியர்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க, இதான் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் அப்படின்னு ஏதோ ஒரு லைட் ஹவுஸ்ல வந்து ஏதோ ஒரு விளக்கு தெரியுது உங்களுக்கு. ஓகேவா, அந்த லைட்டை நோக்கிய பயணம் உங்களுது இருக்கணும். ஸோ அந்த லைட்டு பக்கத்துல போயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், எஸ் ஃபைன். அந்த லைட்டுக்கும் நீங்க டிராவல் பண்ற அந்த டிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப தொலைதூரம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ அங்க ஃப்ராடோ எரரோ நடந்து அதனால ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் எப்போதுமே ஒரு சப்ஸ்டாண்டிவ் ஆடிட் ப்ரொசீஜரை நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு எந்தெந்த அறிவெல்லாம் இருக்கணும்னா டேட்டா நம்ம செக் பண்றதுக்கான டேட்டா அவைலபிளா இருக்கா அது நம்ம பார்க்கணும். அப்புறம் வேலை அப்படின்னு வரும்போது எல்லா வேலையும் ஒருத்தருட்டே கொடுத்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள 12 மூட்டை தங்கம் இருக்கா அப்படின்னு கணக்கு எழுதுறவனும் அவனே தான், உள்ள செக் பண்றவனும் அவனே தான் அப்படின்னா உள்ள 12 மூட்டை இருக்குன்னு செக் பண்ணிட்டு வெளில வந்து 13 மூட்டை இருக்குன்னு எழுத மாட்டான், 11 மூட்டை இருக்குன்னு எழுதுவான். அண்டர்ஸ்டாண்ட்? இல்ல சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், உள்ள 12 மூட்டை இருக்கும், இங்கேயும் 12 மூட்டைன்னு எழுதிடுவாங்க, எழுதிட்டு ஒரு மூட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாசம் அதை நல்ல ரொட்டேஷன்ல விட்டு நல்ல வட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ஆடிட்டுக்கு யாராவது வருவாங்க, ஸ்டாக் ஆடிட்டுக்கு வருவாங்க, அங்க 13 இருக்கா, இங்க 12 இருக்கா, 12 இருக்கா, சம் செக்கிங் வருவாங்க. செக்கிங் வரதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி மூட்டை கொண்டு உள்ள வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள மூட்டையை அடுக்கிறதும் அவனே தான், கணக்கு எழுதுறதும் அவனே தான், நிறைய ஃப்ராட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டியூட்டிஸை என்ன பண்ணுங்க, டிஸ்அக்ரிகேட் பண்ணுங்க ஆர் செக்ரிகேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. யார் ஒருத்தர் ஒரு பொருளுடைய பிசிக்கலி அந்த பொருள் என்கிட்ட தான் என் கஸ்டடியில இருக்கோ பிசிக்கல் கஸ்டடியை புக்ஸ் மெயின்டெனன்ஸ்ல இருந்து பிரிச்சு வைங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த மாதிரி அக்கௌண்ட் டைப், அதனால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா இல்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தா அதை எப்படி செக் பண்ணணும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா தான் எப்படி செக் பண்ணணும், அந்த அக்கௌண்ட் வந்து அசெட் லைபிலிட்டியா எக்ஸ்பென்ஸ் இன்கமா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதோட சோர்ஸ் டாக்குமெண்ட் எங்கன்னு வருது, ப்ரெடிக்டபிலிட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி டேட்டானா 2 மாசத்துல பணத்தை கொடுத்துருவாங்க, 1 மாசத்துல பணம் கொடுத்துருவாங்க, இதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். அந்த ப்ரெடிக்டபிலிட்டி, நேச்சர் ஆஃப் அசர்ஷன், இன்ஹெரண்டான ரிஸ்க், வாட் கேன் கோ ராங், இந்த இடத்துல என்ன மாதிரி மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு ரிலேட்டட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன மாதிரி மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கு, வாட் கேன் கோ ராங், வாட் இஸ் த இன்ஹெரண்ட் ரிஸ்க் இன் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம புரிதல் இருக்குல்ல, இந்த புரிதல்கள் எல்லாம் ஒன்னா சேரும் போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை கரெக்டான பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அணுக முடியும். நம்பர் 1, டேட்டா, நீங்க எந்த விஷயத்தை பத்தி ஆடிட் பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையான டேட்டா நமக்கு இருக்கணும், அப்பதான் அந்த டேட்டாவை நம்மளால எஃபெக்டிவா ஆடிட் பண்ண முடியும். நம்பர் 2, disaggregation, that is இங்க பாருங்க disaggregation, the degree of disaggregation ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து segregation of duties,
அதுக்கப்புறம் ஆர் யூ கேன் ஆல்சோ கால் திஸ் டிஸ்அக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ்ன்னு இருக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட 2 வேலையை சேர்த்து கொடுக்க கூடாது, அது ஒண்ணு. இப்ப இதே கான்செப்ட்ல அதாவது டிஸ்அக்ரிகேஷன் ஒரு வேலையை 2ஆ பிரிச்சணும், டியூட்டியை 2ஆ பிரிச்சணும். பிசிக்கல் கஸ்டடி ஒருத்தர் வச்சிருக்கணும், அதை பத்தின புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, the degree of disaggregation in available data can directly affect the degree of its usefulness in detecting the misstatements. அதாவது அவைலபிள் டேட்டா இருக்கு, டோட்டலி அவைலபிள் டேட்டா இருக்கு, அது எந்த மாதிரி டிஸ்அக்ரிகேட் பண்றாங்க, எந்தெந்த டேட்டா யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, யாரால அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும், அந்த ஒரு டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். when it comes to disaggregation எந்தெந்த டேட்டா யாருடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்கு, அது வேற யாராவது நினைச்சா அதை மாற்றி அமைக்க முடியுமா முடியாதா. அதே மாதிரி அக்கௌண்ட் டைப், வாட் இஸ் திஸ் அக்கௌண்ட் டைப்? அக்கௌண்ட் டைப்க்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, substantive analytical information or procedures is more useful for certain type of accounts than for others. Income statement accounts tend to be more predictable because they reflect accumulated transactions over a period, whereas balance sheet account represent the net effect of the transactions at a point in time and are subject to greater management judgment. பாருங்க இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த அக்கௌண்ட் டைப்பை நம்ம போய் டீல் பண்றோமோ அந்த அக்கௌண்ட் டைப்புக்கு ஒவ்வொரு மாதிரியான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிலதுக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், சிலதுக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்களேன், டோட்டலா வந்து டோட்டல் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் இப்படி பிரிச்சிருக்காங்க. இதுல என்ன அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்கு? அனாலிட்டிக்கலா நம்ம எப்படி இதை ப்ரொசீட் பண்றது? டோட்டல் சேல்ஸ் ஜென்ரலாவே இந்த கம்பெனிக்கு கேஷ் சேல்ஸ்னா 50% இருக்கும், கிரெடிட் சேல்ஸ் 50% இருக்கும், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதை வச்சு நம்மளால பார்க்க முடியும், ஓவர் அனலைஸ் எல்லாம் பண்ண முடியாது. இதுவே கிரெடிட் சேல்ஸ் நீங்க வித்துட்டீங்க, யூஷுவல் கலெக்ஷன் பீரியட் என்ன? நீங்க 30 டேஸ்க்கு கொடுப்பீங்களா, 60 டேஸ் கொடுப்பீங்களா, 90 டேஸ் கொடுப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் வாங்குறாங்களா உங்ககிட்ட இருந்து பொருளை, எத்தனை நாளுக்குள்ள ஆவரேஜா திருப்பி கொடுக்குறாங்க? இது ஆல்ரெடி ஒரு போஸ்ட் ரெக்கார்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர்ல ப்ரையர் பீரியட்ல எத்தனை நாட்களுக்குள்ளாக இந்த டேட்டாலாம் பே பேக் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்ப இருக்க டேட்டாக்கும் எந்த அளவுக்கு கார்லேட் ஆகுது, கார்லேட் ஆகல, அந்த மாதிரி சில விஷயங்களை உங்களால அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பாசிபிள். சில விஷயம் அனலைஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க, அதுல போய் என்னதான் அனலைஸ் பண்றது? ஒண்ணுமே இல்லை, நான் போனேன் அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் வாங்கினா டெலிவரி சார்ஜஸ் 500 ரூபான்னு கேட்டா கொடுத்துட்டு வந்தேன். இந்த டெலிவரி சார்ஜஸ் 500 ரூபாயை போய் நான் எப்படி அனாலிட்டிக்கலா நான் வந்து ப்ரொசீட் பண்றது? எல்லாரும் இந்த டெலிவரி சார்ஜஸ் தான் பே பண்றாங்களான்னு செக் பண்ற அளவுக்கு கிடையாது. ஸோ எப்போதுமே பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் அண்ட் பிஎன்எல் ஐட்டம்ஸ் வரும்போது அந்த மாதிரி நெட்டா ட்ரையல் பேலன்ஸ் சொல்லிட்டு வருஷம் அக்கௌண்ட் அந்த பேலன்ஸ் எழுதிங்களா, அந்த 2-3 அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். ஆனா தனிப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க செக் பண்றீங்க, டோட்டல் டெலிவரி ஃபீஸ் பெய்டு ஃபார் த அன்லோடிங் ஆஃப் சோ அண்ட் சோ ஆர் ஃபார் த என்ன சொல்றது, நம்ம இங்க இருந்து வரவழைச்சிக்கிட்டோம் இல்லையா, உள்ள வந்து ரா மெட்டீரியல் வாங்குறோம், அங்க வந்து இங்க அன்லோட் பண்ணி நம்ம ஃபேக்டரிக்குள்ள இறக்குறோம், அங்க இறக்குறவங்களுக்கு நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுக்குறீங்க, இதை போய் எப்படி அனாலிட்டிக்கலா நான் எப்படி செக் பண்ண முடியும்? So there are certain transactions which cannot be analytically checked and there are certain account balances which can be analytically checked ன்னு சொல்றாங்க. அதுதான் வேற என்னது, சோர்ஸ், எந்த சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது, இல்ல இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, some classes of transaction tend to be more predictable because they consist of numerous similar transactions through routine processes. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு இவ்வளவுதான் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படின்னு, அந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அந்த எம்ப்ளாய்க்குன்னு இல்லை, நான் ஒரு 60% ஆஃப் த எம்ப்ளாயிஸ்க்கு அதே ப்ரொஃபஷனல் டாக்ஸ் தான், ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்லாப் ரேட்ல தான் இருக்காங்க. இதுல போய் என்ன இருக்கு, சோர்ஸ் ஆஃப் த டேட்டாவே ரொம்ப ப்ரிடிக்டபிளா ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த இட்ஸ் நாட் அ பிக் டீல். எந்த இடத்துல ஹை லெவல் ஆஃப் ப்ரிடிக்டபிலிட்டி இல்லையோ அது ஒரு மாதிரி நம்ம வந்து டீல் பண்ண வேண்டியது இருக்கும். நீ ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எல்லாருக்கும் 4000 ரூபாய் தான், இதுல போய் என்னதை செக் பண்ணிட்டு எல்லாருக்கும் 4000 இருக்கா, கரெக்டா பே பண்ணிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி சிலதுல மோர் ப்ரிடிக்டபிள், சிலதுனா இட்ஸ் வெரி 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 அன்பிரிடிக்டபிள், பிகாஸ் அது வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், அந்த டிரான்சாக்ஷனுக்கு ப்ரிடிக்டபிலிட்டி நமக்கு இருக்கவே இருக்காது, பிகாஸ் இட்ஸ் ஒன்ஸ் இன் இயர் டிரான்சாக்ஷன், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கீழே எக்ஸாம்பிள்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் ரொட்டீன் நேச்சர் லைக் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் சேல் பர்ச்சேஸ்ல டெய்லி நடக்குதுல்ல, டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷன் சேல்ஸ் பர்ச்சேஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவா டெய்லி நடக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனா வருஷத்துல ஒரே ஒரு தடவை, ஓகேவா, நீங்க ஏதோ ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க, அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி இப்போ ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்டயோ இல்லை எம்சிஏ கிட்டயோ ஒரு பேப்பர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அதுக்கு பிரிஸ்கிரைப்டு ஃபீ பே பண்ணணும்னா அந்த பிரிஸ்கிரைப்டு ஃபீ ஒன்று போட்டிருக்காங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொட்டீன் கிடையாது. அது நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராபப்ளி நீங்க செக் பண்ணணும்னா அந்த வெப்சைட்ல போய் எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபீஸ் தான் இவங்க பே பண்ணிருக்காங்களா அப்படி வேணா செக் பண்ணலாமே தவிர மத்தபடி உங்களுக்கு வந்து அது ஈஸியா கம்பேர் பண்ணி செக் பண்ற அளவுக்குலாம் உங்களுக்கு வந்து டேட்டாவே இருக்காது. ஏன்னா அது ஒன்றும் டெய்லி நடக்கிற ரெப்பிட்டேட்டிவானது இல்லை.
எப்பயாச்சும் நடக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஹைலி ப்ரிடிக்டபிள். அதை ப்ரிடிக்ட் பண்ணி ஓகே ஓகே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ரிஸ்கிரைப் ஃபீ கேட்டிருக்காங்க 40,000 ஓகே அப்படின்னு விட முடியாது. ஏன்னா 40,000 இல்லையா, அது ப்ரிடிக்டபிள். அது இட்ஸ் நாட் ப்ரிடிக்டபிள் பை யூ. இட்ஸ் நாட், இட் கேனாட் பி ப்ரிடிக்டட் பை யூ பிகாஸ் இட்ஸ் நாட் அ ரெப்படேட்டிவ் டிரான்சாக்ஷன், ஒன்ஸ் இன் இயர் டிரான்சாக்ஷன். ஸோ யூ பெட்டர் கெட் டு த பேசிக்ஸ் ஆஃப் எம்சிஏ வெப்சைட்டுக்குள்ள போய் அதை பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் R&D, ரிசர்ச் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டெய்லியா நடக்குது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ப்ரிடிக்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க பாரு, ரெவென்யூக்கும் கிராஸ் ப்ராஃபிட்க்கும் இதான் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கும் டோட்டல் சேலரி பேடுக்கும் இதான் ரிலேஷன்ஷிப்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரிலேஷன்ஷிப் இருந்தால் அது ப்ரிடிக்டபிள். when there is no established relationship there is no predictabilityன்றாங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் அசர்ஷனை பொறுத்து நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர் மாறும். எங்க வந்து உனக்கு வேர் ஹவுஸ்ல பொருள் இருக்கா இல்லையானே தெரியலன்னா அங்க போய் நேர்ல பார்த்தா தான் தெரியும். ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ்னா அது ஒரு மாதிரி. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ ப்ரிடிக்டபிள் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூசிங் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கேன் பி யூஸ்டு டு அட்ரஸ். அப்போ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நீங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா கம்ப்ளீட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம், வேல்யூவேஷன் ஆர் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் நடந்துச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கட் ஆஃப்லாம் நம்ம பெருசா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் கட் ஆஃப் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா we have to go by it. அதுல என்ன அனாலிட்டிக்கலா ரெண்டு விஷயத்தை எப்போதுமே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ஐட்டத்தை கம்பேர் பண்ணி ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதுதான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அப்ப அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ல கம்ப்ளீட்டா எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஏன்னா போன வருஷம் டோட்டல் சேல்ஸ் இவ்வளவு வந்திருக்கு, இந்த வருஷம் ஏன் இப்படி வரல, அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்ச் 31 முன்னாடி இருக்கிறது தான் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கிறதுக்கு பெரிய அளவுல ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்ஹெரண்ட் ரிஸ்க் என்னன்னு கேக்குறாங்க. வாட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க்? இன்ஹெரண்ட் ரிஸ்க் என்னது, எங்க எது மிஸ்டேக் ஆகலாம். ஸோ ஒரு நிறைய வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஹெரண்ட் ரிஸ்க் அதிகமா இருக்கு. எங்க வந்து அதிகமா கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றதே ஒண்ணு இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இன்ஹெரண்ட் ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ESOP கொடுக்குறீங்க, ஓகேவா, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் கொடுக்குறீங்க. அந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் எப்படி நீங்க வந்து அக்கௌண்டிங் என்ட்ரில போடணும்னு உங்களுக்கு தெரியல, இல்ல லீஸ்ல ஒரு மிஷின் வாங்குறீங்க, இல்ல லீஸ் அண்ட் பைபேக் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு பைபேக் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் வருஷத்துல ஒரு வாட்டியோ 10 வருஷத்துல ஒரு வாட்டி நடக்குது பைபேக்லாம். அந்த பைபேக்கை நீங்க எப்படி வந்து என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேரா எப்பயாச்சும் நடக்கிற டிரான்சாக்ஷனை என்ட்ரி போடும் போதே மிஸ்டேக் ஆகும். யாரும் ஃப்ராட் பண்ணணும்னு கூட வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. எரர்னால, நமக்கு தெரியாததுனால, நம்மளோட கேப்பபிலிட்டியில ஒரு குறை இருக்கிறதுனால கூட அப்படி நடக்கும். ஓகேவா, ஸோ தட் இஸ் கால்ட் இன்ஹெரண்ட் ரிஸ்க் ஆர் வாட் கேன் கோ ராங் அப்படி சொல்றாங்க. ஓகேவா, when inherent risk is higher we may design test of details to address the higher inherent risk. ஓகேவா, side agreements இது படிச்சோம் பாருங்க. பாருங்க, when side agreements with respect to revenue recognition have been identified as a significant or fraud risk, it is unlikely that an analysis of sales compared to cash receipts or cost of sales would be appropriate to respond to that risk. ஒண்ணுமே இல்ல, சைடு அக்ரிமெண்ட் என்ன போட்டிருப்பாங்கன்னா, இப்போ நீங்க வந்து சேல் பண்றீங்க, நீங்க சேல் பண்ணோடனே ரெவென்யூ கையில வரணும். ஓகேவா, ரெவென்யூ கொடுத்துருக்காங்க, கொடுக்கும்போது ரெவென்யூ கொடுத்துட்டு சப்போஸ் 2 monthsல இந்த ப்ராடக்ட் சரியா ஒர்க் ஆகலைன்னா நீங்க திருப்பி ரிட்டர்ன் எல்லாத்தையும் கொடுத்துடணும். அந்த மாதிரி சைடு அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கும். ஸோ இந்த சைடு அக்ரிமெண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எல்லாம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வாரண்டி பீரியட் 6 months 7 months கொடுப்பாங்க, அன்யூஷுவல் வாரண்டி டைம்லாம் கொடுப்பாங்க. 7 monthsல நீங்க நார்மலா யூஸ் பண்ணி போனை தானே கீழே போட்டு உடஞ்சா கூட நாங்க இதை கவர் பண்றோம். அந்த மாதிரி ஏதாவது சைடு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா ரெவென்யூ பாட்டுக்கு வந்திருக்கும், மார்ச் எண்ட் வரைக்கும் நீங்க சேல் பண்ணது எல்லாமே வந்திருக்கும். பட் என்ன ஆயிருக்கும்னா, அந்த சைடு அக்ரிமெண்ட்டை நீங்க ஒழுங்கா படிக்கலன்னா சம்டைம்ஸ் ரிலேட்டட் பார்ட்டிக்கு சேல் பண்ணும்போது சேல் வேல்யூ கரெக்டா போட்டிருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் மெயின் அக்ரிமெண்ட்ல கரெக்டா இருக்கும். பட் சைடு அக்ரிமெண்ட்னு ஒரு கிளாஸ் போட்டிருப்போம், அந்த சைடு அக்ரிமெண்ட்ல உள்ள கிளாஸ் நம்மள டோட்டலா சொதப்பி விட்டுரும், நம்மளோட டோட்டல் ரெவென்யூவே வந்து அப்படியே டம்ப் பண்ணி விட்டுரும்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வேற என்ன, எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். இது வரைக்கும் சும்மா ஒரு தடவை வேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெட்டிங் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இதுக்குள்ள நீங்க எனக்கு இன்ஹெரண்ட் ரிஸ்க் நீங்க என்னன்னு எழுதிருவீங்க. ஐ நோ நேச்சர் ஆஃப் அசர்ஷன், யூ நோ ஹவு டு ரைட். ப்ரிடிக்டபிலிட்டி நான் சொன்ன மாதிரி, ப்ரிடிக்டபிலிட்டி வந்து ரெப்பிட்டேட்டிவ் நேச்சரா இருந்தா ஈஸிலி ப்ரிடிக்டபிள், நான் ரெப்பிட்டேட்டிவ் நேச்சரா தான் ப்ரிடிக்டபிலிட்டி கஷ்டம். சோர்ஸ், அக்கௌண்ட் டைப், டிஸ்அக்ரிகேஷன், அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, இது ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஸ்டாண்டிவ் ஆடிட் ப்ரொசீஜரை நம்ம அப்ளை பண்றதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும்ன்றத ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. Analytical procedure, SA 520 analytical procedures.
அவைலபிலிட்டி ஆஃப் ரெலவெண்ட் அண்ட் டேட்டா இருந்தாலும் செக் பண்ண, ஹேண்ட்பேக் இருந்தால் தான் செக் பண்ண முடியுன்ற மாதிரி. ரெலவெண்டான ரிலையபிளான டேட்டா இருந்தாதான் நம்மளால ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ண முடியும். நம்பர் 2 வந்து என்னன்னா, the degree of disaggregation in available data can directly affect the degree of its usefulness in detecting material misstatements. டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது இல்லாம அந்த டோட்டல் சேல்ஸ் வந்து எவ்வளவு கேஷ் பிரிச்சிருக்காங்க, எவ்வளவு கிரெடிட்டா இருக்கு, எவ்வளவு இந்தியா, எவ்வளவு அவுட் சைட் இந்தியா, அந்த மாதிரி ப்ராப்பரா டோட்டல் சேல்ஸ்ன்றது இல்லாம அதை தாண்டி டிஸ்அக்ரிகேஷன் ஆஃப் டேட்டா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால நல்லாவே வந்து என்ன பண்ண முடியும், ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்பதான் ரொம்ப சிம்பிள்ல, ஒரு டோட்டல் சேல்ஸ் ஹோமோஜெனஸ்னு இல்லாம சேல்ஸ் நிறைய பிரிச்சுடுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிச்சுடுறாங்க. பிரிக்கும் போது நம்மளால செக் பண்றதுக்கும் கம்பேர் பண்றதுக்கும், லாஸ்ட் இயரோட இந்த வருஷத்தோட கேஷ் சேல்ஸ் கம்பேர் பண்றதுக்கும், லாஸ்ட் இயரோட டிவி சேல்ஸ் இந்த வருஷத்தோட டிவி சேல்ஸ் கம்பேர் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய கிடைக்கும்னு சொல்றாங்க. அக்கௌண்டோட டைப் சில இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம டோட்டல் சர்ப்ளஸ் ஃபண்ட் எவ்வளவு பேங்க்ல மெயின்டைன் பண்ணிருக்கோம், அதுக்கு நமக்கு பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளவு வந்திருக்கு, இந்த மாதிரி அக்கௌண்ட் டைப் எல்லாம் நம்மளால ஈஸியா வந்து கெஸ் பண்ண முடியும், இதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில அக்கௌண்ட் டைப் டோட்டலி டிஃபரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நீங்க அசெட் வாங்குற பொறுத்து டெப்ரிசியேஷன் இருக்கு, இது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ல உங்களால செக் பண்ண முடியும். இப்ப இதுவே வந்து இது வந்து ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணணும், அசெட் ஏற ஏற டெப்ரிசியேஷன் ஏறும், அசெட் கம்மியாக கம்மியாக டெப்ரிசியேஷன் கம்மியாகும். ஸோ திஸ் வில் ஹெல்ப். அதே மாதிரி உங்களுக்கு சர்ப்ளஸ் பண்ண நீங்க அதிகமா எஃப்டில போட 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 உங்களுக்கு அதர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகமாகும், உங்க சர்ப்ளஸ் ஃபண்ட் கம்மியாக கம்மியாக அதர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கம்மியாகும். ஸோ இந்த அக்கௌண்ட் டைப் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ்டு ஆர் அசெட் இல்ல டெப்ரிசியேஷன், ஸோ அந்த ரிலேஷன்ஷிப், அந்த என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட், என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டு தே ஹேவ் வித் தி அதர் அக்கௌண்ட், அதை பொறுத்து தான் நம்மளால ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோர்ஸ், ப்ரெடிக்டபிலிட்டி, நேச்சர் ஆஃப் அசெஷன் எல்லாமே. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வாட் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிகல் ப்ரொசீஜர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது வந்து எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, ஆன்சர் எனி 2 or 3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ட்ரெண்ட் அனாலிசிஸ் 2 மார்க், ரீசனபிள் டெஸ்ட் 2 மார்க், ரேஷியோ அனாலிசிஸ் 2, ஸ்ட்ரக்சரல் மாடலிங் 2, அந்த மாதிரி ஏதாவது 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் நான் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல பார்த்திருக்கேன். ஸோ மேக் ஷூர் டு மார்க் இட் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். ஓகேவா? வாட் ஆர் தி டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ்? நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 4 டெக்னிக் என்னன்னா, ட்ரெண்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இது இப்போ எப்படி இருக்கோம், எப்படி இந்த ட்ரெண்ட் ப்ரொஜெக்ட் ஆகுது, அந்த ப்ரொஜெக்டட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருக்கோமா இல்லையா. லாஸ்ட் இயர் we were like this year we are like this. is this projection, is this trend கரெக்டா? அப்ப அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸோட உங்களோட இன்ஃபர்மேஷனையும் இல்ல உங்களோட how do you call that, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய அமௌண்ட்டையும் அந்த ட்ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி போகுதா இல்லையா, அதுதான் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில ஜென்ரலா மார்க் பண்ணிருப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ இவ்வளோ, எம்ப்ளாயி டர்ன் ஓவர் இவ்வளவுதான் இருக்கணும், கிராஸ் ஐ மீன் லைக் வாட் ஜென்ரலா டர்ன் ஓவர் சொல்வீங்கல்ல, எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு, இவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின், பேட் டெட்ஸ் எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க, பேட் டெட்ஸ்க்கு எவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே ஒரு ரேஷியோ இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டாண்டர்டான ஒரு நம்பர் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பேட் டெட்ஸ் வந்து வெறும் 4% தான் ரைட் ஆஃப் பண்றாங்க எல்லாருமே, நீங்க மட்டும் இதுக்கு 8% ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி அந்த பெர்சன்டேஜ், அது ரேஷியோ அனாலிசிஸ். ரீசனபிள்னஸ் டெஸ்ட் அப்படின்னா, நம்ம அந்த இந்த பார்த்தோம்னா, இந்த தெருவில் எல்லாரும் 10,000 ரூபாய்க்கு ரெண்ட் கொடுக்குறாங்க, நீ மட்டும் இதுக்கு 50,000 கொடுக்குறாங்க, என்ன அப்படி ரீசனபிளா பார்த்தா இவ்வளவுதான் செலவாகணும், என்ன உனக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, அதுதான் ரீசனபிலிட்டி டெஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் மாடலிங், ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு கம்பெனி இப்படி இருந்துச்சுன்னா இதுக்குள்ள இவ்வளவுதான் செலவு ஆகணும், ஏன் இதை விட தாண்டி போயிருக்கு அப்படின்னு உங்களோட பியர்ஸோட உங்களை கம்பேர் பண்ணி ஸ்ட்ரக்சரல் மாடலிங் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம தனித்தனியா பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ட்ரெண்ட் அனாலிசிஸ், நான் எப்போதுமே ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்ன நினைச்சுப்பேன், ஃபியூச்சரிஸ்டிக்காவே நினைச்சு படிப்பேன். பட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ல படிக்கும் போது தான் தெரிஞ்சது, ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ப்ரெசென்ட் கண்டிஷனை பாஸ்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் லைக் இங்க நின்னுட்டு ஃபியூச்சரை ப்ரொஜெக்ட் பண்றது ட்ரெண்ட் அனாலிசிஸ் கிடையாது. நீங்க எங்க இப்ப இருக்கணுங்கிறத கடந்த ஆண்டுகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதை வச்சு இந்த ஆண்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னு நீங்க ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, இந்த வருஷம் ஆக்சுவலா ஒன்று நடந்திருக்கும், அதை ரெண்டுத்தையும் நீங்க மிங்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெண்ட் அனாலிசிஸ் இஸ் a commonly used technique. It is a comparison of current data with the prior period balance. Market is very important. Trend analysis is the comparison of current data with the prior period balance. அப்படி இல்லையா, it is a comparison of current data with a trend in 2 or more prior period balances. அப்ப 2-3 வருஷங்கள், இந்த வருஷத்துல இருந்து பின்னாடி போய் 2-3 வருஷத்துல நீங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களோ
அதோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Trend analysis implies analyzing the account fluctuations by comparing current year to previous year. ஏன்னா நான் நிறைய வாட்டி எப்படி படிச்சிருப்பேன்னா கரண்ட் இயர் வித் ஃபியூச்சர், கரண்ட் வித் ஃபியூச்சர், ஃபியூச்சர் ட்ரெண்ட்னால நமக்கு ஃபியூச்சர் தானே தோணும். அப்படி நினைச்சுக்காதீங்க. ட்ரெண்ட்னா கரண்ட் பீரியட பாஸ்ட் பீரியடோட கம்பேர் பண்றது ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்தது ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். 11th 12th எல்லாத்துலயும் படிச்சுப்பீங்க ரேஷியோ அனாலிசிஸ். அதாவது எஸ்டாப்ளிஷ்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரெவென்யூ அண்ட் கிராஸ் ப்ராஃபிட், எஸ்டாப்ளிஷ்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன், எஸ்டாப்ளிஷ்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெட்டார்ஸ் அண்ட் த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். அதுதான் உங்களுக்கு வந்து ratio analysis. Ratio analysis is useful for analyzing assets and liability accounts as well as revenue and expense account. அவ்வளவுதான். ஓகே. அடுத்த ரீசனபிள்னஸ் டெஸ்ட். ரீசனபிள்னஸ் வந்து லாஜிக்கலா டெஸ்ட். என்னங்கடா டோட்டல் சேல்ஸ் 100 ரூபாய் பண்ணிருக்கீங்க, அதுல கிரெடிட் சேல்ஸே நீங்க கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு பண்ணிருக்கீங்க, இந்த வருஷம் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் தான் வந்திருப்பேன், ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? டோட்டல் சேல்ஸ்க்கு நீங்க கொடுத்த கிரெடிட் பீரியட் எல்லாருக்குமே 90 டேஸ் தான் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க டோட்டல் சேல் பண்ற 90 டேஸ்ல எல்லாரும் ரிட்டர்ன் கொடுக்கணும்ன்றத கம்பல்சரியா வச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்களோட டோட்டல் சேல்ஸ்ல கிட்டத்தட்ட 70% நீங்க கலெக்ட் பண்ணிருக்கணும் தானே ஒரு வருஷத்துல. ஏன் பண்ணல? ஏன் டோட்டல் கலெக்ஷன் வெறும் 28% 30% போடுறீங்க? அப்ப என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அந்த மாதிரி அந்த ரீசனபிள் டெஸ்ட்னா அதுதான். இன்னும் கூட நிறைய சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு மெஷின், அந்த மெஷின் ஃபுல் கெப்பாசிட்டில ஒர்க் பண்ணுது, ஆனா கேட்டா ஆர்டரே வரல, டல்லா இருந்ததுன்றீங்க. ஆனா உங்களோட குடவுன்ல பார்த்தா எப்பவுமே இன்வென்டரி ஃபுல்லா தான் இருக்கு, வித்துட்டே தான் இருக்கீங்க, ஃபுல்லா வந்துட்டே தான் இருக்கு. உங்க ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் பார்த்தா ஒரு நாள் கூட லீவ் விடல, 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்றீங்க. அப்புறம் எப்படிடா ரெவென்யூ கம்மியா இருக்கு? என்னடா காதுல பூ சுத்துறீங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் ரீசனபிள்னஸ் டெஸ்ட். அதுதான் வந்து ரீசனபிள்னஸ் டெஸ்ட். அதாவது ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து, ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்கும்? அன்லைக் ட்ரெண்ட் அனாலிசிஸ் மாதிரி இல்லாம இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா, இட் டஸ் நாட் ரிலை ஆன் த ப்ரையர் பீரியடோட ரிலை பண்ணாது. ப்ரையர் பீரியட்ல என்ன நடந்துச்சு அதை பத்தி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய நான் பினான்சியல் டேட்டா, அதாவது எப்போதுமே பிஸியா இருக்கீங்க, 24 மணி நேரமும் உங்க மிஷின் ஓடுது, கேட்டா ஆர்டரே வரலன்றீங்க. இப்ப என்ன 24 மணி நேரமும் மிஷின் ஓடுறது பினான்சியல் டேட்டாவா? இல்ல, நான் பினான்சியல் டேட்டா. அப்ப சுத்தி வர இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கறதுக்கு பேர் தான் ரீசனபிலிட்டி டெஸ்ட். Upon the non-financial data for the audit of the period under consideration. Example, ரெண்டல் இன்கம். எப்பா 10 வீடு வச்சிருக்கா, 10 வீடு ஃபுல்லா எண்ணி, அதாவது ஒண்ணுமே இல்ல, 10 வீடு நீங்க வச்சிருக்கீங்க, 10 வீடுமே ஃபுல்லா எப்போதுமே ஆக்குபைடா தான் இருக்கு, ரெண்டலுக்கு தான் விட்டுருக்கீங்க. ஆனா ரெண்டல் இன்கம் பார்த்தா 5 வீடு தான் போட்டிருக்கீங்க. போய் பார்த்தா எல்லா வீடும் தான் இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட யூடியூப்ல ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, வீட்டுக்கு இலவச பட்டா வழங்குறாங்க. ஓகேவா? அந்த வீட்டுல யாராவது குடியிருக்காங்க, 10-12 வருஷமா அதுல குடியிருக்காங்க, ஆனா பட்டா இல்லைன்னா நாங்க பட்டா வழங்குறோன்றது லாஜிக். ஓகேவா? பட்டா வழங்குறதுக்காக நீங்க போய் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது வீடு பூட்டியே கிடக்கு. அது 10 வருஷம் பூட்டி தான் கிடக்கு. அந்த இடத்துல யாருமே இல்லை. சும்மா பேருக்கு அந்த இடத்துல வீட்டை கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. 10-12 வருஷம் அந்த வீட்டுல சும்மாவே இருக்கும். யாராவது வந்தாங்க, யாராவது வராங்க செக்கிங்னா மட்டும் சும்மா அந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்து இருப்பாங்க. இருந்துட்டு எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிடுவாங்க. பட்டா வந்த அப்புறம் யாராவது வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா அந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கணும்? நிஜமாவே பட்டா கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு உள்ள போயிட்டு அந்த இடத்துல ஒரு குடும்பம் வாழ்தான்னு பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு குடுத்தனம் நடக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அது எத்தனை பல வருஷமா அந்த குடுத்தனம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்க இருந்தாதான் நீங்க அந்த வீட்டுக்கு இலவச பட்டா கொடுக்கணும். அதை விட்டுட்டு நானும் பட்டா கொடுக்குறேன் சும்மா கட்டி, ஒரு தெருவுல ஒரு 10 வீடு 10 வருஷமா சும்மாவே பூட்டியே கிடக்கான கட்டி வச்சிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு. எதுக்காகனா பட்டா வாங்குறதுக்காக. அப்படின்னா எப்படி பட்டா கொடுக்க முடியும்? அந்த மாதிரி அதுதான் ரீசனபிலிட்டி டெஸ்ட். ரீசனபிலிட்டி டெஸ்ட்னா பட்டா வழங்க நாங்க ரெடி, 10 வருஷமா இங்க ஒரு குடும்பம் இருக்குன்றதுக்கு ப்ரூஃப் என்ன? கிவ் மீ தி ப்ரூஃப். நான் உள்ள வரேன், ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கு, உள்ள ஒரு பண்ட பாத்திரம் ஒண்ணுமே கிடையாது, உள்ள ஆள் புழக்கமே இல்லை, இவங்களுக்கு எதுக்கு நான் இலவச பட்டா கொடுக்கணும்? இவன் இந்த இடத்துல வாழவே இல்லை, நான் இதுக்கு இலவச பட்டா கொடுக்கணும். அதுதான். ஸோ தட் இஸ் ஹவு யூ ஃபைண்ட் த ரீசனபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைனாலும் படிச்சுட்டு கேளுங்க. ஃபைனலி யூ ஹேவ் த ஸ்ட்ரக்சரல் மாடல். ஸ்ட்ரக்சரல் மாடல் மோஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துல நிறைய சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஹை பல்க் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாவே இவங்க சேல் பண்றது 5000 10,000 அந்த மாதிரி தான். ஜூடியோக்கு போறாங்கப்பா, நார்மலா ஒருத்தர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவாங்க? 1000 ருபீஸ்க்குள்ள பில் ஆரம்பிச்சு ஒரு 20,000 30,000 வரைக்கும் வாங்குவாங்க. திடீர்னு அந்த 30,000 ரூபாய் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எந்தெந்த டைம்ல நடக்குது, ஒரு வருஷத்துக்கு எத்தனை 30,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பின் பாயிண்ட் பண்ணும். ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ், ஓகேவா, அபவுட் 25,000
எல்லாத்தையும் புள்ளி மாதிரி வச்சுட்டே வரும். அந்த புள்ளி வந்து எந்தெந்த டைம்ல இருக்கு, மந்த் பிகினிங்ல இருக்கா, மந்த் எண்ட்ல இருக்கா, எப்ப இருக்கு, என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் டேட்டா வச்சு பண்ணுவாங்க. அதாவது மந்தோட பிகினிங்ல இருக்கா, மந்தோட எண்ட்ல இருக்கா, இதெல்லாம் என்னது ஃபினான்ஷியல் டேட்டாவா இல்ல. ஆனா மந்தோட பிகினிங்ல எவ்வளவு டோட்டல் சேல்ஸ், மந்தோட எண்ட்ல எவ்வளவு டோட்டல் சேல்ஸ், மிடில் ஆஃப் த மந்த்ல ஹை டிக்கெட் சேல்ஸ் இருக்கா, 30,000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க எல்லாம் வந்து மிடில் ஆஃப் த மந்த்ல வாங்குறாங்களா, எண்ட் ஆஃப் த மந்த்ல வாங்குறாங்களா, இந்த மாதிரி பார்த்தா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரக்சரல் மாடலிங். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுல புரியுறதுல? இது வரைக்கும் டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ரிஷி, செல்வா, இல்லன்னு கேட்பீங்க, மாத்தி மாத்தி டவுட்ஸ் கேட்பீங்க. என்ன செல்ல தூங்கியாச்சா? ஓகேவா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாம். இது வரைக்கும் இந்த 4 மாடலும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ்ல வரும். சொரேஷா அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் மாடலிங், ஓகேவா, ரீசனபிள்னஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ். நாலுத்தையும் பாருங்க, சீக்கிரம் படிங்க நாலுத்தையும். இது வரைக்கும் நீங்க படிங்க போதும். இன்னைக்கு வந்து எஸ்ஏ 520ல இந்த அளவுக்கு முடிச்சது வரைக்கும் போதும் தான். ஸோ இன்னும் என்ன 110 பேஜஸ் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. நமக்கு இன்னும் ஒரு 20 பேஜஸ் தான் இருக்கும். அந்த 20 பேஜஸும் எஸ்ஏ 510யும் நம்ம வந்து பார்க்கலாம். இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்கலாம். இல்லை முடிஞ்சா நான் வந்து வீக்கெண்ட்ல கூட உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் யூ அவுட் வாட் கேன் பி டன் அப்படின்னு. பட் டெஃபினட்டா நாளை கிளாஸ் இருக்காது. தட் ஐம் வெரி ஷுர் அபவுட். நாளை கிளாஸ் இருக்காது. வேற ஏதாவது உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ற மாதிரி நான் இதை ஏதாவது ட்ரை பண்ணேன்னா ஐ வில் லெட் யூ நோ. அதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி அந்த லிங்கை கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது நாளைக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி டைம் கிடைச்சா பாருங்க. இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு அமையல அப்படின்னா நம்ம மண்டே மார்னிங்கே எடுத்தோடனே பார்த்துக்கலாம். பட் என்னன்னா 4th சாப்டர் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இருக்கலாம் சும்மா நார்மல் தான். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, கொடுக்குற சுச்சுவேஷனுக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் சூட் ஆகுமா இல்லையான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. சூட்டபிலிட்டி முதல்ல பாருங்க. நம்பர் 2, எந்த டேட்டாவின் மீது நீங்க கொண்டு போய் இதை அப்ளை பண்ண போறீங்களோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், அந்த டேட்டா முதல்ல நம்பகத்தன்மையான டேட்டாவான்னு பாருங்க. ஓகே, டேட்டாவும் நல்ல டேட்டா தான், இந்த சூழ்நிலையுமே வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜருக்கு உகந்த சூழ்நிலை தான் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும்? ஓகே அப்படின்னா என்ன? ஓகே, இவ்வளவு அசெட்ஸ்னா இவ்வளவு டெப்ரிசியேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க முதல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்றீங்க. தட் இஸ் கால்ட் டெவலப்பிங் அன் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் 20% வச்சுக்கோங்களேன். அப்ப பதில் என்னவா இருக்கலாம்? 18ல இருந்து 23% வரைக்கும் இருக்கலாம். இந்த பக்கம் +2, அந்த பக்கம் -2, இப்படிதான் இருக்கலாம். இதை தாண்டி இருந்துச்சுன்னா தப்பு. அப்ப அக்செப்டபிள் டிஃபரன்ஸ் என்னன்றதை நீங்க டிட்டர்மைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அக்செப்டபிள் டிஃபரன்ஸை தாண்டி அந்த இது போகும்பொழுது, அந்த டீவியேஷன் போகும்போது அப்ப நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ஹெட்டிங். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் யூஸ்ட் சப்ஸ்டாண்டர்ட். நம்பர் 1, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ஒர்க் அவுட் ஆகுமா, சூட்டபிளா இல்லையான்னு பாருங்க. நம்பர் 2, டேட்டா ரிலையபிளா இருக்கான்னு பாருங்க. நம்பர் 3, எக்ஸ்பெக்டேஷன் டெவலப் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, கேப் அனாலிசிஸ்ல எந்த அளவுக்கு கேப் இருந்தா அது அக்செப்டபிள்னு பாத்துக்கோங்க. அக்செப்டபிள் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. அக்செப்டபிள் டிஃபரன்ஸை தாண்டும் போதுதான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்தெந்த அசர்ஷனுக்கு எந்தெந்த மாதிரி ப்ரொசீஜரை யூஸ் பண்ணணும், ஓகேவா, அது வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இன்வால்விங் ப்ரெடிக்ஷன் ஆஃப் டோட்டல் ரெண்டல் இன்கம் ஆன் அ பில்டிங் டிவைடட் இன்டு அபார்ட்மெண்ட்ஸ். ஒரு 200 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, டோட்டலா எல்லாத்தையும் ரெண்டுக்கு விட்டுருக்கீங்க. 200 அபார்ட்மெண்ட்ஸ் இன்டு ரெண்டல் ரேட்ஸை இன்டு பண்ணுவீங்க. இன்டு பண்ணிட்டு நம்பர் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு, இன்னும் ஆள் வராம இருக்காங்க, அதுல எத்தனை பேர் இன்னும் குடியிருக்காங்க, அந்த கவுண்ட் எடுத்துட்டு இன்டு ரெண்ட் பர் அபார்ட்மெண்ட்டை போட்டு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரோட நீங்க ரிசீவ் பண்ண ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு இருக்குல்ல, அது ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட இட் கேன் ப்ரொவைட் யூ பர்சுவேசிவ் எவிடன்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை.
இந்த டப்பால ஒண்ணு நீங்க படிக்க வேண்டாம், விட்டுருங்க, பாத்துக்கலாம். இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. If controls over the sales order processing are weak, the auditor may place more reliance on test of details rather than substantive analytical procedure for assertions related to receivables. அதாவது நான் சேல்ஸ் ஆர்டரை ப்ராசஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சும்மா கம்ப்யூட்டர் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நிறைய சேல்ஸுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. எவ்வளவு ஆர்டர் வருது, அதை நான் எவ்வளவு ப்ராசஸ் பண்றேன், எத்தனை கம்ப்யூட்டரை சேல்ஸ் பண்றேன், எத்தனை பேருக்கு சேல் பண்றேன், கிரெடிட்டுக்கு எத்தனை பேருக்கு சேல் பண்றேன். இது இந்த ப்ராசஸ் மேல பயங்கரமான ஸ்ட்ராங்கான இன்டர்னல் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? கரெக்டா எத்தனை சேல்ஸ் வருதோ அதான் நான் ப்ராசஸ் பண்ணிருப்பேன், கரெக்டா அதை தான் நான் வித்திருப்பேன். டம்மி என்ட்ரி என்னால் போடவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் இவ்வளவு இருக்கு, இல்ல கிரெடிட் சேல்ஸ் இவ்வளவு இருக்கு, அதுல இத்தனை நாளுக்குள்ள பேமெண்ட் வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் அனாலிட்டிக்கல் மைண்டுக்கு போகலாம். எந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோலே மட்டமா இருக்கு, டோட்டல் சேல்ஸ் படி தனியா வந்துட்டு இருக்கு, இவங்க பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 20 சேல்ஸ் ஆர்டர் வருது, ஒரு நாளைக்கு 10 தான் ப்ராசஸ் பண்றாங்க, 10 ப்ராசஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த 10 அதுக்கு அடுத்த நாள் கரெக்டா கேரி ஃபார்வர்ட் பண்றாங்களான்னு கேட்டா அதுல 1-2 சேல்ஸ் ஆர்டர் இங்க ஓபன் பண்ணி மெயிலே கூட பாக்குறது இல்ல. இதுல என்ன இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமே இல்லைன்னு சொல்லும் போது இப்ப என்ன ஆயிடும்னா, எந்தெந்த ஆர்டர் நமக்கு வந்துச்சு, எந்த ஆர்டரை நம்ம அக்செப்ட் பண்ணோம், எதை நம்ம ப்ராசஸ் பண்ணி யாருக்கு வித்தோங்கிற தெளிவே ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜருக்கு போறதை விட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா எடுத்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஆர்டர் எப்ப ரிசீவ் ஆச்சு, அதை நீங்க எப்ப ஆத்தரைஸ் பண்ணீங்க, எப்ப சேல்ஸ் ப்ரொசீட் பண்ணீங்க, எப்ப டெலிவரி கொடுத்தீங்க, எப்ப பேமெண்ட் வாங்குனீங்க, இதை டீடைல்டா செக் பண்றது பெட்டருங்கிறாங்க. டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் கரெக்டா நடந்து முடிஞ்சிருக்கான்னு பாக்குறது. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எப்ப நம்ம பண்ணணும்னா, உள்ள சேல்ஸ் ஆர்டர்னு வந்துச்சுன்னா கரெக்டா அப்படியே அதை ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் மெஷினே பாத்துக்குது, யாரோட ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸே தேவையில்லை. சேல்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா டக்குன்னு இன்னாருக்கு இத்தனை குவான்டிட்டி இந்த இடத்துக்கு இப்படி டெலிவரி போகணும், ஆர்டர் மட்டும் இந்த இடத்துல உட்காந்துருக்கவங்க வந்துடும். இவங்க இந்த ஆர்டர் வேர் ஹவுஸ்க்கு அனுப்புவாங்க, வேர் ஹவுஸ் அங்க கரெக்டா ப்ராடக்ட் எடுத்து பேக் பண்ணி டெலிவரி டீடைல்ஸ் ஒட்டி அமைச்சிருவாங்க. இவ்வளவுதான், அது ஆட்டோமேட்டட். இங்க இந்த பர்சனாலையோ இல்ல டெலிவரி பர்சனோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம நீங்க என்ன பண்ணலாம், டோட்டல் சேல்ஸ் வெளியில கொடுக்குறோம், இது எப்படி இருக்கு, மத்தவங்க எவ்வளவு சேல் பண்றாங்க, நம்ம எவ்வளவு சேல் பண்றோம், மத்தவங்க என்ன ரேட் வச்சிருக்காங்க, நம்ம என்ன ரேட் வச்சிருக்கோம், அந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு போலாம். எந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோலே மட்டமா இருக்கோ அந்த இடத்துல நம்ம டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர நம்ம அதை தாண்டி எங்க போகக்கூடாது, சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜருக்கு போறதுக்கு முன்னாடி டீடைல்ஸ் முதல்ல செக் பண்ணுங்க. ஏன்னா டேட்டா வந்து ரிலையபிளா இருந்தாதான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நம்மளால அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு டேட்டாவை எப்ப ரிலை பண்ணலாம், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க்ஸ்ல அந்த மாதிரி வரும், நிறைய தடவை இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டா, ஒரு டேட்டாவை நம்ம எப்படி ரிலை பண்ணலாம்? நம்பர் 1 சோர்ஸ் ஆஃப் டேட்டா, எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ரிலையபிள் டேட்டா, இன்டர்னல் டாக்குமெண்ட்ல இருந்து கிடைச்சதுன்னா கொஞ்சம் கம்மி ரிலையபிலிட்டி. அதனால சோர்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு ரிலையபிலிட்டி கேன் பி டன். நம்பர் 2, ஒரு டேட்டா நம்ம கிட்ட இருக்குன்னா இதை நம்மளால கம்பேர் பண்ண முடியுதா? போன வருஷம் டோட்டல் சேலரி ஸ்பீடு 1 lakh, இந்த வருஷம் டோட்டல் சேலரி ஸ்பீடு 1,20,000. ஓகே, கம்பேரபிலிட்டி இருந்தா அது ரிலையபிள், இல்லைன்னா ரிலையபிள் இல்லை. நம்பர் 3, நேச்சர் அண்ட் ரெலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எந்த அளவுக்கு நமக்கு இந்த டேட்டாவை பார்த்தா எவிடன்ஸ் கிடைக்கும், நமக்கு தேவையான ஆடிட் எவிடன்ஸ், நமக்கு தேவையான அசர்ஷன், எந்த அசர்ஷன் மேல நமக்கு டவுட் இருக்கோ அந்த டவுட்டை தீர்த்து வைக்கிற அளவுக்கு ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படிங்கறத பாக்குறோம். அது வந்து ஒன்னு ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டாவை செக் பண்ணும். அடுத்தது கண்ட்ரோல்ஸ் ஓவர் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்டர்னல் கண்ட்ரோல் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அங்க ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டா அதிகமா இருக்கும். எங்க இன்டர்னல் கண்ட்ரோல் ரொம்ப மொக்கையா இருக்கோ அங்க நம்மளால டேட்டாவை டிபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. So what are the 4 factors for reliability of data? Number 1 source, number 2 comparability of comparability. நீங்க எக்ஸாம்பிள் பாருங்க, comparability of the information available. For example, broad-ஆன industry dataல industry levelல சொல்லிட்டாங்க, may need to be supplemented to be comparable to that of an entity that produces and sells specialized product அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வச்சுக்கலாமா? எல்லாரும் சோப் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஜென்ரலா சோப்போட ப்ரொடக்ஷனுக்கு 30 ரூபா தான் ஆகும் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் இண்டஸ்ட்ரி லெவலோட இருக்கான்னு பாக்குறதுக்கு கம்பேரபிள். ஏன்னா your cost of production and somebody else's cost of production may still match, even though you are competitors, even though you are rivals, you still can compare your details with the rival company. சப்போஸ் இப்ப நீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி புதுசா ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ண உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் எவ்வளவு அப்படிங்கறத இன்னொருத்தருடைய செலவோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா
நீங்க உற்பத்தி பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேக்சின் ஆகப்பட்டது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட். இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுக்கு ஆன செலவுங்கிறத வேற யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் மத்த யாருமே இத பண்ணல. யாருமே பண்ணாத ஒரு பொருளை நீங்க உற்பத்தி பண்ணியிருக்கும் போது அந்த பொருளுடைய வேல்யூவை மத்தவங்க கூட கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டா கம்பேர் பண்ண முடியாது. அப்ப கம்பேரபிலிட்டி இஸ் நாட் பாசிபிள். எப்ப உங்களால இன்னொருத்தரோட உங்களை கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்க முடியலையோ, அப்ப இந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நீங்க பண்ண செலவுகள்லாம் கச்சிதமா, சிக்கனமா, ரேஷனலா கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்றதுலதான் நம்மளால பண்ண முடியுமே தவிர, இதுவே நீங்க ப்ரொடியூஸ் பண்ண அதே வேக்சினை இன்னொருத்தரும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா, உங்களை விட அவங்க நல்ல பெட்டரா, காஸ்ட் எஃபெக்டிவா, எஃபிஷியன்டா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க உங்களை கம்பேர் பண்ணிட்டு, ஐயோ நான் சரியா பண்ணலையேன்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனையோ இல்ல சுய பரிசீலனையோ செஞ்சுக்க முடியும். அது இல்லைன்னா உங்களால பண்ண முடியாது. அதான் சொல்றாங்க கம்பேரபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கம்பேரபிலிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன், நேச்சர் அண்ட் ரெலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள், அப்புறம் கண்ட்ரோல்ஸ் ஓவர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது 4மே இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சும்மா ஒரு தியரி தான். ஓகேவா? பிகாஸ் when it comes to substantive analytical procedure they are saying that நீங்க ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதோட ஆக்சுவல்ஸை கம்பேர் பண்றீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது போல கரெக்டா இல்லையான்னு எப்படி தெரியும்? அததான் அடுத்த ஹெட்டிங்ல சொல்றாங்க. எவாலுவேஷன் ஆஃப் வெதர் த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் சஃபிஷியன்ட்லி ப்ரிசைஸ். நீங்க ஒன்னு அது ஆடிட்டரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம், இல்ல கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்களே, அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தானே ஆக்சுவல்ஸை கம்பேர் பண்றீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருக்கு, எந்த அளவுக்கு நேர்த்தியா டு த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. அது கரெக்டா இருந்தா தானே உங்களால ஆக்சுவல்ஸ் அதோட செக் பண்ண முடியும். when your expectation by itself it has a weakness in calculation, it has some deficiency in the way that you have calculated the expectation அப்படின்னா அப்ப எப்படி உங்களால ஆக்சுவல்ஸ் அதோட இது பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இருக்குல்ல, அது தெளிவா இருக்கணும்னா என்னென்னலாம் உங்களுக்கு பேசிக்கா வேணும்னு கேக்குறாங்க. the accuracy with which expected results can be predicted. எந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒரு விஷயத்தை உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அந்த அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஆக்சுவலி கீவேர்ட். அக்யூரசி இஸ் த கீவேர்ட். நம்பர் 2, the degree to which information can be disaggregated. உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸை கொண்ட ஒரு சேல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிளஸ்டரை உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிரிச்சு மேயணும். இது குஜராத் நடந்த சேல்ஸ், இது உத்தரப்பிரதேஷ் நடந்த சேல்ஸ், இது பீகார் சேல்ஸ், இது தமிழ்நாடு சேல்ஸ், இது கேரளா சேல்ஸ், இதெல்லாம் பிரிச்சு பாரு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், இந்த வருஷம் மொத்தம் 28 ஸ்டேட்டுக்கோ இல்ல 27 எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டுக்கும் சேல்ஸை போடுங்க. அந்த மாதிரி கடந்த 5 வருஷத்துக்கும் அந்த சேல்ஸை போடுங்க. ஒவ்வொரு வருஷத்துலயும் இயர் ஆன் இயர் குஜராத்ல எவ்வளவு சேல்ஸ் இன்க்ரீஸ், பீகார்ல எவ்வளவு சேல்ஸ் இன்க்ரீஸ், தமிழ்நாட்டுல எவ்வளவு இன்க்ரீஸ், அதை வச்சு நீங்க ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ட்ரெண்டை ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு எது உறுதுணையா நின்னுச்சு, டோட்டல் சேல்ஸ். மொத்தமா சேல்ஸ் 5 கோடி நடந்திருக்கு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இல்ல. 5 கோடி சேல்ஸ் அப்படிங்கறத நீங்க 27 ஸ்டேட்டுக்கு பிரிக்கிறீங்க, இல்ல 4 யூனியன் டெரிட்டரிக்கு பிரிக்கிறீங்க, இல்லையா வித்தின் இந்தியா அவுட் சைட் இந்தியான்னு பிரிக்கிறீங்க. பல பரிமாணங்கள்ல அந்த ஒரே ஒரு 5 கோடிங்கிற டேட்டாவை நீங்க அவ்வளோ தூரம் என்ன பண்றீங்க, டிஸ்அக்ரிகேட் பண்றீங்க. டோட்டல் சேல்ஸ் அக்ரிகேட் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயத்த மொத்தமா டிஸ்அக்ரிகேட் பண்றீங்க. டோட்டலா இந்த ஸ்டேட்ல மொத்தம் 5 ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணிருக்கோம், இந்த ஸ்டேட்ல இந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆயிருக்கு, இந்த ஸ்டேட்ல இந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு துல்லியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட. அக்யூரசி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் த எக்ஸ்டென்ட் டு விச் த கிளஸ்டர் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் 5 crore can be அப்படி disintegrated into so many information will help you to fine tune your expectation. அந்த எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத நீங்க அந்த கரெக்டா இப்படி ரேடியோ ஃபைன் டியூன் பண்ணா கரெக்டா அந்த அலை வரிசையில உங்களுக்கு அந்த பாட்டு கிளியரா கேக்குதோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு நீங்க ஃபைன் டியூன் பண்ணணும்னா உங்களுக்கு சேல்ஸ் 5 கோடின்னு தெரிஞ்சா போதாது, அந்த ஸ்கேல்ஸை பிரிச்சு மேயணும். தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்அக்ரிகேஷன். அண்ட் தென் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. எந்த அளவுக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ரிலையபிள் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் டேட்டா இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களால என்ன பண்ண முடியும், உங்களால யூ கேன் டூ தி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படி சொல்றாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கணும்ல, போத் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நான் ஃபினான்ஷியல். இந்த தெருவில் எல்லாரும் 25 ரூபா தான் கொடுக்குறாங்க, 25,000 கொடுக்குறாங்க ரெண்ட், நீ மட்டும் 50,000 கொடுக்குற அப்படின்னு கேட்கறாங்களே. இந்த தெருவில் எல்லாரும் 25,000 தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. அந்த நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியலன்னா எப்படி உனக்கு இங்க 50,000 ரூபாய் அதிகம்ன்றது உனக்கு கம்பேர் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபார்ம் பண்றதுக்கு சஃபிஷியன்ட்லி ப்ரிசைஸ் எக்ஸ்பெக்டேஷனை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 3 ஃபேக்டர்ஸ். நம்பர் 1 அக்யூரசி, நம்பர் 2 டிஸ்அக்ரிகேட்டட், ஓகேவா, நம்பர் 3 வந்து அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா.
இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? Do you have any doubt? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சிருப்பீங்க, ரியாலிட்டி ஒன்று நடந்திருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃபரன்ஸே இருக்கக்கூடாது. 0 டிஃபரன்ஸா இருக்கணும் அப்படிலாம் இல்லை. எக்ஸ்பெக்டட் ஒன்று இருக்கும், ஆக்சுவல்ஸ் ஒன்று இருக்கும். ஓரளவுக்கு முன்ன பின்ன ஒரு 2% 3% முன்ன பின்ன இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா ஒரு 1 or 2% இஸ் ஓகே. இல்ல ஒரு 10,000 ரூபாயில இருந்து 1,00,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் இருந்தா ஓகே அப்படின்னு ஒரு அக்செப்டபிள் டிஃபரன்ஸ் லெவல் இருக்கும். அதை தாண்டி போகும்போது தான் ப்ராப்ளமேட்டிக். அதை தாண்டி போகும்போது தான் அங்க ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இட் இஸ் ஃபைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டு டிசைட், ஓகேவா, விச் இஸ் அக்செப்டபிள், வாட் இஸ் தி அக்செப்டபிள் டிஃபரன்ஸ், எது அக்செப்டபிள் எது அன்அக்செப்டபிள் அப்படிங்கிற டிஃபரன்ஸை நீங்க சொல்லணும் அப்படின்னா டெஃபினட்டா இட்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் தான். அது கண்டிப்பா வந்து ஒரு ஆடிட்டரும் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுடைய என்டையர் ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தே வில் டிசைட் which is to be investigated, which is to be okay சல்தா விட்டுறலாம் பாத்துக்கலாம் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் தான் டிசைட் பண்ணணும். அதனால தான் ஆடிட்டர்ஸ் அசஸ்மெண்ட் தான். அங்க எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, இந்த அளவுக்கு ஆடிட்டர் வந்து ரிஸ்க் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்குன்னு முடிவு பண்ணாருன்னா சின்னதா ஒரு டிஃபரன்ஸ் இருந்தா கூட அவருக்கு கண்டுபிடிச்சுவாரு. நோ 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 பிரச்சனை அதிகம் இல்ல, ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மி அப்படின்னா அப்ப டிஃபரன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பெக்டட்க்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட ஓகே சல்தா விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஃபரன்ஸ் ஷுட் பி லெஸ். ரிஸ்க் கம்மியா இருக்கும்போது டிஃபரன்ஸ் கேன் பி லிட்டில் பிட் ஹையர், இட் டசன்ட் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து அக்செப்டபிள் அன்அக்செப்டபிள் பார்த்துட்டீங்க. அன்அக்செப்டபிள் டிஃபரன்ஸ் தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும். எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க, யார்கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, நம்பர் 1 மேனேஜ்மெண்ட் போய் கேளுங்க. மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இப்படி இருக்கே, எதனால இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, ஹவு கேன் யூ டூ திஸ் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நேரடியாக சண்டை போடுங்க. அவங்க எதுவும் ஒத்து வரலையா, அதுக்கப்புறம் நீங்க அடிஷனலா ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு தேவையான ஆடிட் எவிடன்ஸை கேதர் பண்ணி ப்ரூவ் பண்ணி குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுங்க. ஸோ தேர் ஆர் ஒன்லி 2 மெத்தட்ஸ் through which you can investigate the unacceptable differences. Number 1, inquiring of management and obtaining appropriate audit evidence relevant to the management responses. நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஒரு பதில் சொல்லுது. அந்த பதில் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க சில அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அப்படியும் இல்லையா, அவங்க கிட்ட சரியான பதில் வரலையா, you perform additional audit procedures as necessary in the circumstances. Okay, with this we finish for today. For tomorrow or day after tomorrow, whatever ipo class irundhalum, we will start from analytical procedures that assist when forming an overall conclusion. So ipo idu varaikum nama enna mudichittukona, one வந்து initial phases, that is planning phase la nama eppadi பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல எப்படி பண்ணுவோம், அது ரெண்டும் முடிச்சாச்சு. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, ஓவரால் கன்க்ளூஷன், அதாவது ஃபைனல் ஸ்டேஜஸ், கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோன்றதா இங்க இருக்கு. கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எப்படி யூஸ் பண்ணப்படும் அப்படின்றதுதான் இங்க இருக்கு. ஓகேவா? என்னப்பா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா, ஒரே பேராகிராஃபா? அப்ப முடிச்சிடலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா, இருங்கப்பா இதை போய் நாளைக்கு வச்சுக்கிட்டு வேஸ்ட் இல்ல. ஐ தாட் இன்னும் ஒரு 10 பேஜ் இருக்கும்னு நினைச்சேன். வெரி சாரி, இதை மட்டும் முடிச்சிடலாமா ப்ளீஸ்? ஆமா, இந்த ஒரு டாபிக் தான் நான் கவனிக்கல. நான் 114 தானே வந்திருக்கு, 130 பேஜஸ் வரைக்கும் நினைச்சேன். ஓகே இதை மட்டும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து எஸ்ஏ 510 மட்டும் தானே, இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஓப்பனிங் பேலன்சஸ், அது மட்டும் தான். அதனால இது முடிச்சிடலாம் இன்னைக்கு முடிச்சிடலாம். சூப்பர். ஓகே, ஸோ கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வரும்போது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எப்படி யூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஓகே, இதுல வந்து ஆக்சுவலி இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில செக்கிங் நம்ம பண்ணும்போது, டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் பண்ணும்போதோ இல்ல டெஸ்ட் ஆஃப் ஹவு டு யூ கால் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணும்போதோ, நம்ம இனிஷியலி நம்ம உள்ள போகும்போது எஸ்ஏ 315 படி ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ஹவு டு யூ கால் அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், அதை பத்தி புரிஞ்சுக்க நம்ம முற்படும் பொழுது நம்ம இனிஷியலா ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், அங்க உள்ள போய் அப்சர்வ் பண்ணி அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி உள்ள எப்படி இருக்கு, ரிஸ்க் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்ல.
பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுப்போம், ஓகே ரிஸ்க் இந்த அளவுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் வந்து ஒரு 32% ரிஸ்க் இருக்குப்பா அப்படின்னு நீங்க வந்து அனலைஸ் பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு முடிவுக்கு வரப்போவீங்க. அந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது, நீங்க அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அங்கங்க அப்ளை பண்றீங்களா? அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, ஆரம்பத்துல நீங்க ரிஸ்க் அசஸ்மென்ட் பண்ணும்போது 32%ன்னு யோசிச்சீங்க தெரியுமா? அதுவே தப்பு. ஏன்னா ஏகப்பட்ட அனாலிட்டிக்கலா நாங்க 2, 3 ரேஷியோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆடிட்டரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் சம்மந்தமே இல்ல. அவ்ளோ அன்அக்செப்டபிள் டிஃபரன்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயத்த நீங்க ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போதோ, இல்ல இயர் எண்ட் டிரான்சாக்ஷன்ஸ பத்தி அனலைஸ் பண்ணும்போது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிடும்னா, இனிஷியலா நீங்க அசஸ் பண்ண ரிஸ்க் எல்லாமே தப்பு. இங்க ஹை ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஹை ரிஸ்க் இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதும் இருக்கும். பிளஸ் அந்த ஆடிட் ப்ரொசீஜரோட முடிவ வச்சு தான் நீங்க ஓவரால் கன்க்ளூஷன்ஸ் குடுக்குற மாதிரியும் இருக்கும். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இப்படி வச்சுக்கலாமா? ஒருத்தருக்கு கிளீன் ரிப்போர்ட் இருக்கு. கிளீனா பர்ச்சேஸ் பண்றாரு, சேல்ஸ் பண்றாரு. எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்ல. பிட்ச் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு கம்பெனியுமே பிட்ச் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. எப்படி அப்படி பிட்ச் பெர்ஃபெக்ட்டா இருக்கு? அப்ப ஏதோ ஒண்ணு பெரிய அளவுல வந்து மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஆடிட்டருக்கு ஒரு சஸ்பிஷன் வந்துருச்சு. இஃப் ஹி பிகம்ஸ் சஸ்பிஷியஸ் ஆஃப் சர்டன் திங்ஸ், ஹவ் கேன் பர்ச்சேசஸ், சேல்ஸ் எல்லாமே இவ்வளவு பிட்ச் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இட் டசன்ட் ஹேப்பன் சோ ஈஸிலி அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிடும் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் திஸ் என்டையர் பிக்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா என்ன ஆயிடும்? இனிஷியல் ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல இருந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரிஸ்க் முற்றிலும் மாறுபட்டுரும். ஒண்ணு இனிஷியலா என்ன பண்ணிருப்பீங்க? ஹை ரிஸ்க் இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. அப்புறம் லோ ரிஸ்க்னு உங்களுக்கு பதில் வரும். இல்லையா இனிஷியலா ரொம்ப நார்மல் லெவல் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மென்ட் தான் இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. அப்புறம் ஹை லெவல் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மென்ட் இருக்கதா வரும். எப்படி வந்தாலும் அதுக்கேத்த மாதிரி நீங்க சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர மாத்திட்டு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதில வச்சு தான் ஓவரால் கன்க்ளூஷன் பண்ணணுமே தவிர, இனிஷியல் ரிஸ்க் அசஸ்மென்ட் என்ன இருந்துச்சோ, அத வச்சு ஓவரால் கன்க்ளூஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வந்து மெயின் எக்ஸாம்ல கண்டிப்பா கொஸ்டினா வராது. நமக்கு கொஸ்டினா வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு கேட்பாங்க. தட் இஸ் ஒன்ஸ் நீங்க அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ல அன்அக்செப்டபிள் டிஃபரன்ஸ் இருக்கும்போது, அத எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுப்பீங்கன்னா, டைரக்ட்டா இன்குயரி டூ தி மேனேஜ்மென்ட். இல்லன்னா பெர்ஃபார்ம் அடிஷனல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது ஒரு கொஸ்டின். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வராது. இது ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இதுதான். எக்ஸ்பெக்டேஷன எப்படி நீங்க கரெக்ட்டா பிரிசைஸா வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு அக்யூரசி, இன்னொன்னு சோர்ஸ், ஐ மீன் ஒண்ணு அக்யூரசி, இன்னொன்னு டிஸ்அக்ரிகேஷன், இன்னொன்னு அவைலபிலிட்டி ஆஃப் ரெலவன்ட் அண்ட் ரிலையபிள் டேட்டா பிளஸ் பினான்சியல், நான் பினான்சியல் டேட்டா. இது ஒண்ணு ஆன்சர் எழுதிக்கோங்க. ஹெட்டிங் மட்டும் மெயினா மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹெட்டிங் கரெக்ட்டா இருந்தாலே ஓரளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ நம்மளால எழுதிட முடியும். சோ மோஸ்ட்லி நீங்க நோட்ஸ் எழுதும்போது இன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டாவா ஃபர்ஸ்ட் இந்த 4 ஹெட்டிங்க படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழ பிரிசைஸ்னஸ் எப்படி செக் பண்ணுவீங்க? 3 ஹெட்டிங். அக்யூரசி, டிகிரி டு விச் இன்ஃபர்மேஷன் கேன் பி டிஸ்அக்ரிகேட்டட். நம்பர் 3 அவைலபிலிட்டி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் போத் பினான்சியல், நான் பினான்சியல் டேட்டா. இத எழுதுங்க. அதே மாதிரி இங்க வந்து ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டா. இங்க என்ன எழுதணும்னா, இது ஒண்ணும் தேவையில்ல. இதுல இருந்து என்ன ரொம்ப முக்கியமா சூட்டபிலிட்டி ஆஃப் அசெஷன்ஸ் ஒன்னும் அவ்வளோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். இருங்க நான் இன்னொன்னு சொல்றேன். இங்க இருக்கு பாருங்க. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் யூஸ்ட் as substantive டெஸ்ட். எத்தனை ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு? நீங்க அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு கேட்பாங்க. நம்பர் 1 அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இந்த இடத்துல சூட்டபிளான்னு பாருங்க. நம்பர் 2 அந்த டேட்டா ரிலையபிளான்னு பாருங்க. நம்பர் 3 டெவலப் த எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கப்புறமா அக்செப்டபிள் டிஃபரன்ஸ். அன்அக்செப்டபிள் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்க இன்வெஸ்டிகேஷன் போகணும். அதுக்கப்புறம் அது வரும். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த 4 வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். என்னென்னது? நம்பர் 4 திங்ஸ் இருக்கு. நம்பர் 1 ட்ரெண்ட் அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் மாடலிங். ஐயோ! இன்னொன்னு என்ன மறந்துட்டேன். ரேஷியோ அனாலிசிஸ், ரீசனபிள்னஸ் டெஸ்ட். இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் வந்து சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரோட டெக்னிக்ஸ். டெக்னிக்ஸ் அவைலபிள் ஆஸ் இது. இந்த டெக்னிக்ஸ் 4 ஞாபகம் வச்சுக்கணும். இது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ பிக் டீல். இதுல ஒண்ணும் எனக்கு எக்ஸாம்க்கு வந்த மாதிரி தெரியலை. சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ப்ராபபிலி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, டிஸ்அக்ரிகேஷன் ஆஃப் டேட்டா, அக்கௌண்ட் டைப், சோர்ஸ், ப்ரிடிக்டபிலிட்டி, நேச்சர் ஆஃப் அசர்ஷன், இன்ஹரண்ட் ரிஸ்க். இதையும் ஒரு தடவை வேணா எழுதி பார்த்துக்கோங்க. ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் பிஃபோர் அப்ளைங் திஸ் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, டிஸ்அக்ரிகேஷன் ஆஃப் டேட்டா, அக்கௌண்ட் டைப், சோர்ஸ், ப்ரிடிக்டபிலிட்டி, நேச்சர் ஆஃப் அசர்ஷன், இன்ஹரண்ட் ரிஸ்க். அவ்வளோ இல்ல 3 ஸ்டேஜ் தான். டைமிங் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், பிளானிங், டெஸ்டிங், கம்ப்ளீஷன். இது கண்டிப்பா எந்த கொஸ்டின்லயும் வராது. ஏன்னா இந்த 3த்தையும் எழுதுனா உங்களுக்கு அவனும் 4 மார்க் தர மாட்டான். பிளஸ் இது 3தோட ஹெட்டிங் போட்டு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் தே ஆர் சேயிங் தட் பிளானிங் ஃபேஸ், டெஸ்டிங் ஃபேஸ், கம்ப்ளீஷன் ஃபேஸ். எக்ஸ்பிளனேஷன் அந்த ஃபார்மேட்ல இருக்கே தவிர கொஸ்டின்ஸ்ல இது வராது. வேற என்ன இருக்கு இதுல?
இதெல்லாம் சும்மா பேசிக் தான், பர்பஸ்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸ்கோப், அப்ஜெக்டிவ்ஸ் வேணா படிச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இதுனா 2 தான். ஒண்ணு வந்து என்னன்னா ரெலவன்ட் அண்ட் ரிலையபிள் ஆடிட் எவிடன்ஸ் வேணும். இன்னொன்னு ஓவரால் கன்க்ளூஷன் வேணும். அதுதானே? அது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. கீவேர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓவரால் கன்க்ளூஷன் ஷுட் பி தேர். அப்புறம் அனாலிட்டிகல் ப்ரொசீஜர் யூஸ் பண்றது எதுக்காகனா ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக. சரி, ரெலவன்ட் அண்ட் ரிலையபிள் கூட விட்டுருங்க. நீங்க எழுதும்போதே டு அப்டைன் எவிடன்ஸ்னு போட்டாலே நீங்க ரெலவன்ட், ரிலையபிள், ஆடிட் எவிடன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துரும் உங்களுக்கு. மெயின் கீவேர்ட் என்னன்னா டு அப்டைன் ஆடிட் எவிடன்ஸ். அனாலிட்டிகல் ப்ரொசீஜர் யூஸ் பண்றது எதுக்காகனா டு அப்டைன் ஆடிட் எவிடன்ஸ் பிளஸ் அந்த ஆடிட் எவிடன்ஸ் வச்சு நீங்க ஓவரால் கன்க்ளூஷன் ஃபார்ம் பண்ற அளவுக்கு அந்த ஆடிட் எவிடன்ஸ் இருக்கணும். அவ்வளவுதான். இது 2 தான் அப்ஜெக்டிவ்ஸ். மத்தபடி இது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுது. யார் யார் கூட கம்பேர் பண்ணிப்பீங்க உங்களோட அனாலிட்டிக்கல் டேட்டாவன்னு கேக்குறாங்க. கிளைண்ட் விசஸ் இண்டஸ்ட்ரி, கிளைண்ட் விசஸ் சிமிலர் பீரியட் டேட்டா, சிமிலர் ப்ரையர் பீரியட், அதாவது நம்மளோட போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ், இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் கிளைண்ட் டிட்டர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ், ஆடிட்டர் டிட்டர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஃபினான்ஷியல் டேட்டாவோட கம்பேர் பண்றது அந்த மாதிரி. அப்புறம் வேற என்னது, சிம்பிள் கம்பேரிசனும் பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் கம்பேரிசனும் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நாட் இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்குலாம். இதெல்லாம் நம்மளுக்கு கதை எழுதுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். SA 520ல அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா என்ன மீனிங்னு கேக்குறாங்க. இட் மீன்ஸ் எவாலுவேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் த்ரூ அனாலிசிஸ் ஆஃப் பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் அமங் போத் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். பிளஸ் அங்க எதாவது ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஃபிளக்சுவேஷன்ஸோ இல்ல ஐடென்டிஃபைட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்துச்சுன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த கிரீன் மட்டும் இம்பார்ட்டன்ட். எவாலுவேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் த்ரூ அனாலிசிஸ் ஆஃப் பிளாசிபிள் relationships among both financial and non-financial data, and analytical procedures also encompasses such investigation when it becomes necessary because you have some identified fluctuations or relationships அப்படிங்கிற. வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். இந்த ரொட்டீன் செக்லாம் கூட இம்பார்ட்டன்ட் இல்ல, ஓவரால் டெஸ்ட்லாம் இல்ல. அவ்வளவுதான். SA 520 இவ்வளவுதான். ஒரு 4-5 ஹெட்டிங்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும், அவ்வளவுதான். மெயினா அந்த ஆடிட் டெக்னிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டெக்னிக்ஸ் ஃபார் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணும், ஒன்னு என்கொயரி பண்ணுங்க, இல்ல அப்புறம் பெர்ஃபார்ம் அடிஷனல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அது ஒண்ணு அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? Are you all done with SA 520? Do you have any other doubts? Doubts எதுவும் இல்லைல்ல? I know I've taken some of your time from Saturday. I'm very sorry, but என்ன பண்றது, சாட்டர்டே சண்டே ஏதாவது வந்துச்சுன்னா தான் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார முடியுது. அதனால தான் we sat today. So சாட்டர்டே சண்டே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, படிங்க. I will update you எப்போ 9th சாப்டர் அவைலபிளா இருக்கு, and any other video if I'm uploading in the YouTube, I will keep you updated. சரிதானா? ஓகேவா? Can we close the session today? Do you want to study SA 510 after a break? Super. க்ளோஸ் பண்ணிடலாமா? செஷன் க்ளோஸ் பண்ணிடலாமா இன்னைக்கு? ஓகே.